அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் ஈமானுடைய கிளைகளை பற்றி அறிந்து கொள்வதற்காக நாம் இந்த தொடர் நிகழ்ச்சியிலே குழுமி இருக்கிறோம். இதுவரை சொல்லப்பட்ட சுருக்கமான செய்திகளை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்துவிட்டு அடுத்த கிளை என்ன என்பதை பார்ப்போம். ஈமான் என்பது நம்பிக்கை கொள்ளுதல் என்று பொருள். 6 விஷயங்களை 7 என்று வைத்துக் கொள்ளலாம். இறுதி நாளை நம்புறது, மரணத்துக்கு பிறகு எழுப்புதல் என்று 2ஆக பிரித்துக் கொள்ளலாம். இந்த 7 விஷயங்களை முதல்ல நம்ப வேண்டும். அல்லாஹ்வை நம்பணும், வானவர்களை நம்பணும், தூதர்களை நம்பணும், வேதங்களை நம்பணும், இறுதி நாளை நம்பணும், விதியை நம்பணும், மரணத்துக்கு பிறகு எழுப்பப்படுறதை நம்பணும்னு சேர்த்துக்குருவாங்க. அது இறுதி நாளில் அடங்குனா அடங்கிட்டு போயிடும். இந்த 6 விஷயங்களை நம்பிக்கை கொள்வதுதான் ஈமான். இதுதான் ஈமானுடைய அடிப்படையான கிளைகள் என்பதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம். ஒவ்வொன்றையும் நம்புறது எப்படி நம்பணும் என்பதை பார்த்தோம். வெறும் நம்பிக்கை மட்டும் ஈமான் ஆகாது. நம்பின பிறகு நம்மிடத்துல சில மாற்றங்கள் நிகழ வேண்டும். அந்த மாற்றங்கள்ல முக்கியமான மாற்றம் என்னன்னு கேட்டா, பிறருக்கு நன்மை செய்தல் அல்லது பிறருக்கு நம்மால் தீங்கு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுதல். இது ஒரு ஈமானுடைய ஒரு கிளை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த பிறருக்கு தீங்கு தருதல் என்பதில் என்னென்னவெல்லாம் வரும் என்பதில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் உங்களுக்கு சொல்லியிருக்கு. நீங்களா டெவலப் பண்ணிக்கலாம். பிறருக்கு இடைஞ்சல் தரக்கூடிய வேற வேற காரியங்களும் இருக்கலாம். பொதுவாக பிறருக்கு நம்முடைய எந்த ஒரு செயலுமே, நம்முடைய பேச்சு, நம்முடைய அசைவு, நம்முடைய சைகை, நம்முடைய எழுத்து, இதெல்லாம் பிறருக்கு தீங்கு தரக்கூடியதாக அமைஞ்சிடவே கூடாது. இது ஈமானுடைய ஒரு கிளை என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுல பல அம்சங்கள் அடங்கி இருக்கிறத பார்த்துட்டோம். அடுத்தது ஈமானுடைய கிளையில இன்னொரு கிளை என்னன்னு கேட்டா, ஒரு ஹதீஸ் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்சாரி, அதாவது மதீனாவை சேர்ந்த ஒரு மனிதரை கடந்து போகிறார்கள். கடந்து போகும் பொழுது அந்த மனிதர் என்ன பண்றார், அந்த அன்சாரி தன்னுடைய தம்பிக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டு இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போறாங்க. ஒரு அண்ணனும் தம்பியும் அங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ணங்காரரு தம்பிக்கு ஒரு அட்வைஸ் பண்றாரு. என்ன அட்வைஸ் பண்றாருன்னு கேட்டா, ரொம்ப வெக்கப்படுறியப்பா, வெக்கப்படக்கூடாது, எதுக்கு எடுத்தாலும் வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி, இந்த கூச்ச சுபாவம், இந்த கூச்சப்படுறிய இதெல்லாம் இருக்கக்கூடாது என்று தம்பிக்கு அண்ணன் போதனை செய்யறாரு. இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் வெக்கப்படுறது, கூச்சப்படுறது, இதெல்லாம் நல்ல பண்பு இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பார்த்து நின்றுட்டு என்ன செய்யறாங்க, என்ன சொல்றாருன்னு கவனிச்சுட்டு, தஹு, விடு, இந்த அறிவுரை இதோட விடு, அந்த அண்ணனுக்கு சொல்றாங்க. இப்ப அறிவுரை சொன்னீங்கல, இந்த அறிவுரை இதோட நிறுத்திக்க. ஏன் என்றால், ஃபஇன்னல் ஹயாஅ மினல் ஈமான், வெட்கப்படுதல் என்பது ஈமானின் ஒரு கிளை, ஈமானுடைய ஒரு அம்சம். அந்த ஆள்கிட்ட ஈமானுடைய அம்சம் இருக்கு, அதை வேணான்னு சொல்லி நீ அட்வைஸ் பண்ற என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சஹீஹுல் புகாரியில 24வது ஹதீஸ், முதல் வால்யூம்லயே, ஆரம்பத்திலே 10-15 பக்கத்துல இதை பார்க்கலாம். முதல் வால்யூம்லயே 24வது ஹதீஸ்ல இதை பார்க்கலாம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஈமானு பில்உம் வ60 ஷுபா, ஈமான் என்பது 60க்கு மேற்பட்ட கிளைகளை கொண்டது. ஒல் ஹயாஉ ஷுபத்து மினல் ஈமான், வெட்கம் என்பதும் அந்த ஈமானில் ஒரு கிளைதான். 60க்கு மேற்பட்ட கிளைகள் இருக்கின்றன. அதுல ஒரு கிளை எதுன்னு கேட்டா வெட்கப்படுதல். இது ஈமானுடைய ஒரு கிளை. இது சஹீஹுல் புகாரியில 9வது ஹதீஸாக நீங்கள் பார்க்கலாம். இது முதல் வால்யூம்ல ஆரம்பத்திலேயே நீங்கள் பார்க்கலாம். 9வது ஹதீஸ்ல வெட்கப்படுதல் என்பது ஈமானுடைய ஒரு கிளை என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி இந்த சகோதரருக்கு அறிவுரை சொன்ன ஹதீஸ் 6118வது ஹதீஸாவும் புகாரியில இடம்பெறுது. வெட்கப்படுறது நீ அட்வைஸ் பண்ணாத, நல்லதுதான் செய்யறாரு. அப்ப இதுல என்ன சொல்ல வர்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டா, அவங்க சொல்ல எல்லாமே எப்படி இருக்கும்டா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவுரை எல்லாம் பல விஷயங்களை உள்ளடக்கிய ஒரு தத்துவமாகத்தான் மக்களுக்கு சொல்லுவாங்க. பிறர் நலத்தை நாடுவது ஒரு கிளைன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள ஏராளமான நன்மைகள் நமக்கு கிடைச்சு போயிடும்.
இதில் இருக்குது அது ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு இருக்காம ஏமாத்தாத, மோசடி செய்யாத, திருடாத, பொய் சொல்லாத, பிராடு பண்ணாத, இதெல்லாம் இப்படி ஆயிரக்கணக்கில் சொல்லிட்டு இருக்காம பிறர் நலம் நாடுதல்னு ஒரு வார்த்தை சொல்லி விட்டுருவாங்க. அதுக்குள்ள ஆயிரம் அடங்கும். அதுக்குள்ள நமக்கு தெரியாத இன்னும் எவ்வளவோ அடங்கி போயிடும். இந்த மாதிரி பேசக்கூடியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே மாதிரி மனிதனை பண்படுத்துவதில் பல விஷயங்களில் அவனை அப்படியே மாற்றி அமைக்கக்கூடியதில் முக்கியமான இடம் பெறக்கூடியது வெட்க உணர்வு. நம்ம சமுதாயத்தில் எப்படி ஆக்கிட்டாங்கன்னு கேட்டால், வெட்கங்கிறது பொம்பளைக்கு உள்ளதுன்னு ஆக்கிட்டாங்க. இந்த வெட்கம்னால என்ன, நம்ம இந்திய சமூக அமைப்பில், தமிழ் சமூக அமைப்பில் எப்படி இருக்குன்னு கேட்டால், வெட்கம்னா அது யாருக்கு உள்ளது, பொம்பளைகளுக்கு உள்ளது. ஒருத்தன் வெக்கப்படுறான்னு வைங்க, என்னடா பொம்பளை மாதிரி வெக்கப்படுற, சொல்லும் போது எப்படி சொல்லுவோம், என்னடா பொம்பளை மாதிரி வெக்கப்படுறன்னு சொல்லுவோம். ஒரு பொம்பளைகிட்ட வெக்கம் இல்லைன்னு வச்சுக்கிறீங்களேன், நீ பொம்பளையா, நீ வெக்கம் இல்லாமல் இருக்கிறிய அப்படின்னு கேட்போம். அதாவது வெக்கம்னா பொம்பளை, பொம்பளைனா வெக்கம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டோம். வெட்கம் என்ற ஒரு தன்மையை பெண்களுக்கு மட்டுமே உரியது என்று ஆக்கிவிட்ட இந்த சமூக அமைப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆம்பளைட்ட வெக்கம் இருந்ததை பார்த்துட்டு அதை குறை சொன்னார் பாருங்க, அவரை கண்டிக்கிறாங்க. நீ நல்ல காரியம், இப்ப ஈமானது எல்லாத்தையும் இருக்கணும். ஈமான்னு சொல்லிட்டா ஒரு ஆளுக்கு இருக்கக்கூடாது, ரெண்டு பேருக்கு தான் இருக்கணும். ஈமானுடைய கிளைன்னுட்டா ஆம்பளைக்கு இருக்கணும், பொம்பளைக்கு இருக்கணும் ஆயிரும். பெண்களுக்குரிய சிவத்தில் தன்மையில் இதை சொல்லலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த வெட்கங்கிறது என்ன, முதல்ல அதை விளங்கிக்கணும். வெட்கம்னு சொன்னா நம்ம இப்ப நம்ம தமிழ்ல அப்படித்தான் ஆக்கிவிட்டாங்க. தமிழ்ல வெக்காண்டா எதுக்கு சொல்றதுன்னு கேட்டா, அதாவது இந்த உடல் ரீதியான சமாச்சாரங்களுக்கு வெக்கப்படுறது இருக்க, அது மட்டும்தான் வெக்கம்னு ஆக்கிவிட்டாங்க. வெக்கம்டா எதுக்கு சொல்லிட்டாங்கன்னு கேட்டா, அதாவது ஒரு அசிங்கமான ட்ரெஸ் போடுறது, அசிங்கமான காட்சிகளை காட்டுவது, முழுசா நிர்வாணமா ஒருத்தர் இருப்பது, இதுகளில் தான் வெக்கம் வழங்கி வச்சிருக்கிறாங்க. இப்படிலாம் இருந்தால் வெக்கம் கட்டுவேன், இப்படி தான் நம்ம வழங்கி வச்சிருக்கிறோம். தமிழில் வெக்கத்துக்கு அப்படி இருக்குமோ என்னமோ தெரியல. ஆனால் அரபியில் இந்த ஹயா என்ற வார்த்தைக்கு அந்த அர்த்தம் இல்லை. ஹயாங்கிற வார்த்தைக்கு இப்படி இந்த குறுகிய அர்த்தம் கிடையாது. அரபியில் வெக்கத்துக்கு ஹயாங்கிறாங்களே, ஹயான்னா வெக்கம்ன்ற முடிவு இருக்கிறோம். ஆனால் ஹயாவுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், இழிவு தருகிற செயல்களை எல்லாம் தவிர்த்து கொள்வதுக்கு பேர் வெக்கம். அரபியில் இந்த ஹயாவுக்கு டெஃபினேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இழிவு தருகிற செயல்களை எல்லாம் என்ன செய்யணும், தவிர்த்து கொள்ள வேண்டும். கேவலமாக கருதுகிற செயல்களில் இருந்து தவிர்த்து கொள்வதற்கு பேர் தான், ஒதுங்கிறதுக்கு பேர் தான் ஹயா. இது செஞ்சா கேவலம், இது செஞ்சா கேவலம் அப்படிங்கிறது. இதுல நீங்க ஒரு அடிப்படை விளங்கி கொள்ளணும். பொதுவாக இந்த வெட்கம் என்பது மனிதனுக்காக நம்ம சில காரியங்களை செய்யாமல் இருப்பதுக்கு தான் வெக்கம்னு சொல்ற வழக்கத்தை வச்சிருக்கிறோம். அதானே வச்சிருக்கிறோம். வெக்கம்டா என்னன்னு கேட்டா, இறைவனுக்கு பயந்து செய்யறது தக்வா. இறைவனுக்கு பயந்தை ஒன்றை செய்வது, ஒன்றை செய்யாமல் இருப்பதுக்கு பேர் தக்வா, இறையச்சம்னு சொல்லிடுவோம். மனிதனுக்கு பயந்துகிட்டு சில காரியங்களை செய்யாம இருந்தோம்னு சொன்னா அது அவனு வெக்கப்பட்டுக்கிட்டு செய்யாம இருக்கிறோம். கேட்டுருவானோ, ரகசியமா போய் செய்வோம். அவன் பார்த்துட்டா என்ன செய்யறது, இவன் பார்த்துட்டா என்ன செய்யறது, ஜமாத்துல சொல்லிட்டா என்ன செய்யறது, பாப்பாட்ட சொல்லிட்டா என்ன செய்யறது, அண்ணன் தம்பிட்ட சொல்லிட்டா என்ன செய்யறது, இந்த மாதிரி மனிதர்களுக்காக வேண்டி விடும் பொழுது அது ஈமானுக்கு எதிரானதோ என்று நம்ம நினைக்க தோணும். எதுக்கு இது ஈமான் ஒரு கிளை ரசூலுல்லாஹ் சேர்க்கிறாங்கன்னு கேட்டா, இது மனுஷனுக்காக நீங்க ஒரு தப்ப விட்டீங்கன்னா அது ஈமானுக்கு எதிர்மாறுதுன்னு தெரியுது. அல்லாஹ்வுக்கு பயந்து ஒரு தப்ப விட்டீங்கன்னா அது ஈமான், எல்லாருக்கும் ஈமான்னு தெரியுது. நீங்க மனுஷனுக்கு பயந்துக்கிட்டு ஒரு தப்பு, தண்ணி அடிக்கிறான் ஒருத்தன், மாடி தண்ணி அடிச்சா அவருக்கு தெரிஞ்சு போயிருமே, தண்ணி அடிச்சா இவருக்கு தெரிஞ்சு போயிருமே, தண்ணி அடிச்சா அவர் பார்த்துருவாரு, இப்படின்னு சொல்லிட்டு அந்த பழக்கத்தை ஒருத்தன் விடுறான்னு சொன்னா இவன் யாருக்காக விடுறான், மனுஷனுக்கு விடுறான், அல்லாஹ்வுக்காக விடல. அதனால இது ஈமானை சேர்ந்ததா இருக்கக்கூடாது அப்படி நம்ம சொல்லுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இல்ல இல்ல, இந்த மாதிரி கெட்ட காரியங்களை விடுவது மனிதனுக்கு விட்டாலும் பரவாயில்லை, ஈமான் தான். போ, மனிதனுக்கு பயந்து நீ விட்டாலும் அது என்ன இல்லை, அது கெட்டது கிடையாது, அது ஈமானுடைய ஒரு கிளை தான். அதாவது வணக்க வழிபாடுகளை செய்வதில் தான் மனிதனுக்கு செய்யக்கூடாது. இதெல்லாம் ஹயா என்று வரும் பொழுதெல்லாம், வெக்கம் வரும் பொழுதெல்லாம் தப்பான காரியத்திலிருந்து நம்ம விலகி கொள்ளுகிறோம். தப்பான காரியத்தை விலகிறது மனுஷனுக்காக விலகலாம், நல்ல அமல்களை செய்யறது மனுஷனுக்கு செஞ்சிடக்கூடாது. இஸ்லாம் எப்படி இதை வகைப்படுத்துதுன்னு கேட்டால், தொழுகிறோம், 4 பேர் நம்மளை எதுவும் சொல்லுவானோன்னு சொல்றீங்கன்னு வைங்க, அது தொழுகை இல்லை. நோன்பு வைக்கிறீங்க, 4 பேர் ஏதாவது நம்ம நினைச்சுக்கிடுவானோ அப்படி நோன்பு வச்சிங்கன்னு வைங்க, அதுக்கு பேர் நோன்பு இல்லை. 4 பேர் பாராட்டுறதுக்காக வேண்டி பிடிக்கிறீங்க, 4 பேர் பார்த்து உங்களை சூப்பி நினைக்கணுங்கிறதுக்காக வேண்டி, இதுக்கு பேர் தஸ்பீஹ் இல்லை, இதுக்கு பேர் திக்ரு இல்லை. அப்ப நல்ல காரியங்களை மனிதனுக்கு செய்தீர்களேயானால் அதுக்கு பேர் முகஸ்துதி, அதுக்கு பேர் ரியா. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கண்டிக்கப்பட்டது, மனிதனுக்கு செய்யக்கூடாது.
கெட்ட காரியங்களை வெக்கப்பட்டுனா மனுஷனுக்கு பயந்து, வெக்கப்பட்டு என்ன அர்த்தம்? மனித சமூகத்தில் ஏற்படுகிற இழிவுக்கு அஞ்சு விட்டீர்களேயானால் அது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டது இல்லை, ஈமானுடைய ஒரு அம்சத்தை சேர்ந்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அதுக்கு தான் சொல்றாங்க. ஏன்னா அவங்க ஆய்வு செஞ்சு பார்த்தீங்கன்னா இது ஈமானுக்கு எதிர் மாதிரி தெரியும். அது என்னப்பா நீ குடிக்க மாட்டேன்னு அல்லாஹ்வுக்காக குடிக்க மாட்டேன்னு சொல்லுவியா? அது அவன் பார்க்கறதுக்காக குடிக்க மாட்டேங்கிற, இவன் பார்க்கறதுக்காக வேண்டி நான் அதை செய்ய மாட்டேங்கிற, அல்லாஹ்வுக்காக செய்ய மாட்டேன்னு சொல்லணும்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்படி நினைச்சிடக்கூடாதுங்கிறது தான் சொல்றாங்க. என்னடா இந்த சனியன் தொலையட்டு கெட்ட செயல் அப்படிங்கிறதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஹயா என்பது நீ மனுஷனுக்கு செஞ்சாலும் சரிப்பா, அது ஈமானுடைய ஒரு கிளை தான், அது தேவைதான், உனக்கு அவசியம்தான் அப்படிங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது மாக்கானல் ஹயாவு ஃபீ ஷையின் இல்லா ஜானஹு, எந்த காரியத்தில் ஹயா சேர்ந்தாலும் அதை அழகூட்டாமல் இருப்பதில்லை. ஹயாங்கிறதுக்கு அந்த வெட்கப்படுற கூச்ச சுபாவம், இந்த கூச்ச சுபாவம் எந்த காரியத்தில் மனிதன் நடத்துகிற எந்த காரியத்தில் சேர்ந்தாலும் அதுல ஒரு அழகை ஏற்படுத்தும், அதை மெருகூட்டும்ங்கிறாங்க. வெட்கம் இல்லாம கூச்சம் இல்லாம செய்யற காரியத்தை விட வெட்கத்தோடும் கூச்சத்தோடும் செய்யும் பொழுது அதுல மெருகு ஏறி இருக்கும், அதை அழகுபடுத்தும், கவர்ச்சியாக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது திருமதியில 1897வது ஹதீஸ், இப்னு மாஜா அஹ்மதுலையும் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அப்ப எந்த ஒரு காரியத்தை நீங்க செஞ்சாலும் வெட்கத்தை உதறிட்டு செஞ்சீங்கன்னா அது நல்லா இருக்காது. வெட்க உணர்வோட கூச்ச சுபாவத்தோட செய்தீர்களேயானால் அது மெருகேறி இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதை நம்ம வளர்த்துக்கணும். வெட்கண்ட என்னன்னு ரெண்டா வருவோம், இது ஒரு பாராட்டத்துக்கு ஒரு அம்சம் வெட்கங்கிறது. அடுத்து சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்ன மிம்மா அதரக்கன் நாசமின் கலாமின் நுபுவா இதாலம் தஸ்தஹி ஃபஃஅல் மா ஷி'த. அதாவது நபிமார்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தி உள்ள நபிமார்கள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய ஹதீஸுகள் எல்லாம் பாதுகாக்கப்படலை. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ் தான் பாதுகாக்கப்பட்டிருக்கு. மூசா நபி சொன்ன ஹதீஸுகள் பாதுகாக்கப்படலை. அந்த சமுதாயம் வேதத்தையே பாதுகாக்கலவங்க, அல்லாஹ் கொடுத்த வேதத்தையே பாதுகாக்காதவங்க அந்த நபிமார்களுடைய போதனையை பாதுகாக்க போறாங்க. நபிமார்களுடைய அறிவுரைகள் பெரும்பாலும் பாதுகாக்கப்படாமலே போய்விட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நபிமார்களுடைய அறிவுரைகள்ல இன்று வரைக்கும் மக்கள்கிட்ட பழக்கத்தில் இருக்கிற சில வார்த்தைகள் நபிமார்களுடைய வார்த்தையாக இருக்கிறது, பாதுகாக்கப்பட்டதாக இருக்கிறது. தெரிஞ்சோ தெரியாமலேயோ நபிமார்களுடைய வார்த்தை என்று விளங்காமலேயே சில பழமொழிகளை மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பழமொழிகள் எல்லாம் நுபுவத்துடைய கலாம், அதெல்லாம் இப்ராஹிம் நபியோ ஈசா நபியோ மூசா நபியோ சொன்னது, அதுகளை இவங்க பழமொழின்னு சொல்லிட்டு பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு பழமொழி என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதுல ஒரு பழமொழி, அரபியில ஒரு பழமொழி இருக்கு. என்ன பழமொழின்னு கேட்டா, இதாலம் தஸ்தஹி, நீ வெட்கப்படவில்லை என்று சொன்னால் ஃபஃஅல் மா ஷி'த, நினைச்சதெல்லாம் செஞ்சிக்க. வெட்கப்படலை என்று சொன்னா நினைச்சதையெல்லாம் செய்ய தூண்டுவது வெட்கமின்மை. நினைச்ச காரியத்தை செய்யலாமா செய்யக்கூடாதான்னு யோசிக்க வைக்கிறது வெட்கம். இந்த பழமொழி இருக்கு, அரபியில் ஒரு பழமொழி, இது பழமொழின்னு அவங்க விளைய வச்சிருந்தாங்க அந்த மக்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த பழமொழி இருக்குதே, இது ஏனைய முந்தைய நபிமார்களுடைய அறிவுரைகள்ல இன்னமும் மிச்சமா இருக்கக்கூடியதுல ஒண்ணு. இதெல்லாம் நீங்க கண்டுபிடிச்ச பழமொழி இல்லப்பா, இதெல்லாம் முந்தைய நுபுவத்துடைய கலாமுல உள்ளதுங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, இன்ன மிம்மா அதரக்கன் நாசமின் கலாமின் நுபுவா, நுபுவத்துடைய வார்த்தைகளில் இருந்து மக்களுக்கு கிடைத்திருப்பவற்றிலே ஒரு வார்த்தை எதுவென்று சொன்னால், இதாலம் தஸ்தஹி ஃபஃஅல் மா ஷி'த, உனக்கு வெட்கம் இல்லைன்னா நினைச்சதெல்லாம் செஞ்சிக்க. இதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது வெட்கம் ஒருவனுக்கு இருக்குமேயானால் அவன் நினைச்சதையெல்லாம் செய்யக்கூடாது. அளவுகள், உங்கள்கிட்ட வெட்கம் இருக்குதா இல்லையா, என்கிட்ட இருக்குதா இல்லையான்னு கேட்டா நினைச்சதையெல்லாம் செய்யறான்னு வைங்க, அவனுக்கு வெட்கம் கிடையாது. நினைச்சதுகளை நிதானிச்சு இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாதுன்னு சுதாரிக்கிறான்னு வைங்க, அவனுக்கு வெட்கம் இருக்குன்னு அர்த்தம். அவன் எப்படி சுதாரிப்பான்? மாடி இதை செஞ்சா அப்படி பேப்பாங்களே, இதை செஞ்சா அப்படி சொல்லிடுவாங்களே, அதை செஞ்சா இப்படி நினைக்குவான். வெட்கத்தை இழந்தவன் என்ன செய்வான்? என்ன நினைக்கிறானோ செஞ்சுட்டு போயிடுவான். என்னத்தை நினைக்கிறானோ நினைச்ச எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சிருவான். இது வெட்கமில்லாத தன்மையினால் ஏற்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்துடைய கலாம் என்று இதை சொல்றாங்க. இந்த செய்தியை நீங்க புகாரியில 3483வது ஹதீஸ்ல பார்க்கலாம், 3484வது ஹதீஸ்ல பார்க்கலாம், 6120வது ஹதீஸ்ல பார்க்கலாம். இவ்வளவு இடங்கள்ல இந்த செய்தியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்,
இந்த வெட்க உணர்வை பற்றி சொல்லும் பொழுது, அல் ஹயாவு லா யஅதி இல்லா பிஹைர். ஹயா இருக்க வெட்கம் நன்மையை தவிர வேற ஒன்றையும் ஏற்படுத்தாது. அது ஏற்படுத்துவதெல்லாம் நன்மையாத்தான் இருக்கும். எந்த அளவுக்கு உன்னிடத்துல அந்த கூச்சமும் வெட்கமும் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அது நல்லதைத்தான் ஏற்படுத்துமே தவிர ஒரு காலத்திலையும் அந்த கூச்சம் அந்த வெட்க உணர்வு கெட்டதை ஏற்படுத்தவே செய்யாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இதுவும் சஹீஹுல் புகாரியில 6117வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். அப்ப வெட்கம் என்பது எல்லா வகையிலையுமே நல்லது. இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க, அதாவது அல் ஹயாவு ஹைருன் குல்லுஹு, வெட்கங்கிறது முழுக்க முழுக்க 100% நல்லது, சிறந்தது. வெட்க உணர்வு இருக்கு பாருங்க, முழுக்க முழுக்க அது நல்லதுதான், கெட்டதே கிடையாது என்று சொல்கிறார்கள். அப்ப ஈமானுடைய கிளை நம்மிடத்தில் இருக்குன்னு சொன்னா, இந்த 6 விஷயங்களும் ஆழமாக பதிந்திருக்கிறது என்று சொன்னால், அடுத்து நம்முடைய பழக்கத்தில் எப்படிப்பட்ட மாற்றம் வரணும்னு கேட்டா, வெட்கப்படணும். வெட்கப்படணும் என்ன, சமுதாயத்தில் இழிவு ஏற்படுவதற்கு அதை தவிர்ப்பதற்காக யோசிக்கணும். தான் வெட்கங்கிறது. வெட்கங்கிறது என்னன்னு கேட்டா, இதை அசிங்கமாக கருதுவாங்களோ, இதை கேவலமாக்கிடுவாங்களோ, இதை சொல்லிட்டு 4 பேர் நம்மளை ஒரு மாதிரியா பேசுவாங்களோ அப்படின்னு சொல்லத்தக்க காரியங்களை விட்டு விலகி கொள்ளுது. அப்படின்னு சொல்லத்தக்க காரியங்களை விட்டு விலகல. இதுல ஒண்ணுக்குள்ள 1000 அடங்கு பாருங்க. இந்த ஒரு விஷயத்துக்குள்ள ஆயிரக்கணக்கான நன்மைகள் நமக்கு கிடைச்சு போயிருது. இந்த ஒரு தன்மையை தான் நீங்க வளர்க்கணும். நீங்க அதை செய்யாம இருக்கணும், உதாரணமா குடிக்காம இருக்கணும், பொய் சொல்லாம இருக்கணும், பிராட் பண்ணாம, இப்படிலாம் நீங்க நினைக்கிறத விட்டுட்டு இதெல்லாம் இணைச்சு ஒரு வார்த்தையில சொல்லணும்னு சொன்னா இதான். இதுல சொல்லிடலாம், அட வெட்கத்தை வளர்த்துக்கப்பா, சமூகம் கேவலமா நினைக்கிற காரியங்களை செய்யாத, சமுதாயத்தில் அசிங்கமா கருதுற காரியங்களை சமுதாயத்துக்கு பயந்துகிட்டாவது செய்யாம இரு. அது இருந்தா உனக்கு ஈமானுடைய ஒரு அம்சம் இருக்குன்னு அர்த்தம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதனால இந்த வெட்கம் என்பது ரொம்ப வரவேற்கத்தக்கது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வெட்கத்தை சொல்லும் பொழுது அவர்களை பற்றி சொல்றாங்க, கான நபி ஸல்லல்லாஹு, நம்ம நினைக்கிற பொம்பளைக்கு உள்ளதுண்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அபூ ஸயீதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வர்ணிக்கிறாங்க, கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷத்த ஹயா மினல் அஸ்ராயி ஃபீ ஹித்ரிஹா. கன்னி பெண்கள் இருக்காங்க பாருங்க, அவர்கள் தனி அறையில் அவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு அறை இருக்கும். தனது அறையில வெட்கப்பட்டு இருக்கிற ஒரு கன்னி பெண்ணை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடுதல் வெட்கம் கொண்டவர்களாக இருந்தார்கள். அதாவது நம்ம சாதாரண பொம்பளைகளை விட கன்னி பெண்களுக்கு வெட்கம் ஜாஸ்தியா இருக்கும். வாழ்க்கை அனுபவிச்சவங்களுக்கு படிப்படியாக வெட்கம் குறைஞ்சு போயிடும். அப்ப இந்த கன்னி பெண்களுக்கு இருக்கிற வெட்கம் வெட்கத்துக்கு கூடுதல் உதாரணமா சொல்லக்கூடியது. அதை விட ரசூலுல்லாஹ் கூட வெட்கப்படுவாங்க, ரொம்ப கூச்சப்படுவாங்க. அதாவது ரொம்ப எப்படி செய்யறது அப்படின்னு நினைக்குவாங்க ஒவ்வொரு சித்தனை. அப்ப இதுதான் வெட்கங்கிறது அவ்வளவுக்கு பாராட்டத்தக்க ஒரு அம்சமாக இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் யாரையும் விட ரொம்ப அதிக வெட்கமுடையவர்களாக இருந்தாங்க. வெட்கம் தான் அவங்கள அவ்வளவு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்துச்சு. அந்த வெட்கம் மட்டும் இல்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிச்சு நீங்க பாக்குறீங்களே, உலகத்தில் எந்த தலைவருக்கும் இல்லாத பல சிறப்புகள் அவர்களுக்கு இருந்துச்சு பாருங்க. அதுக்கெல்லாம் என்ன காரணம்? அந்த வெட்கம் தானே. வெட்கம் வந்துட்டா, உதாரணமாங்க ஒருத்தன் ஊழல் பண்றான்ல, இந்த ஊழல் பண்றவனுக்கு வெட்கம் இருந்தா என்ன செய்வான்? நம்ம ஊழல் பண்றோம், பேப்பர்ல போட்டு எழுதுறாங்களே, கிழிக்கிறாங்களே, நாராண்டு நினைச்சாண்டா ஊழல் பண்ணுவானா? இந்த வெட்கம் இருந்தா வேற ஒண்ணு உனக்கு வேண்டியதில்லப்பா. நீ ஊழல் பண்றவனுக்கு இந்த ஒரு உணர்வு இருந்துச்சுன்னு வைங்க, இந்த ஊழல் நம்ம பண்ணி போடுறோம், ஊழல் பண்ண பிறகு பேப்பர்ல என்ன செய்வான்? தலைப்பு செய்தியில இதை எழுதுவான், கேஸ் போடுவான், கோர்ட்டுக்கு அலைய வைக்குவான், நாரும் பேரு, ஆளுக்கு ஒரு மாதிரி திட்டு போயின்னு சொல்லுவாங்க, மேடையை போட்டு திட்டுவாங்க. இப்படின்னு நினைச்சா இந்த அவமானத்துக்கு பயந்து அவன் ஊழல் செய்யாம இருப்பான். அப்ப ஒரு ஊழல் செய்யறவனை ஊழல்ல இருந்து எது தடுக்கும்? வெட்கம் தடுக்கும்ல. ஊழல் செய்யறவனை ஊழல் தடுக்கும். விசாரம் பண்ண போறமே மாட்டிக்கிட்டே என்ன பண்றது? பிடிச்சி கொண்டு கோர்ட்டில் போட்டு படம் எடுத்து பேப்பர்ல போட்டு விட்டாங்கன்னா எல்லாரும் தெரிஞ்சு போயிருமே, இப்படின்னு பயந்துக்கிட்டு போகாம இருக்கான்ல. அவர் விபச்சாரம் செய்ய நினைக்கிறவன் இந்த வெட்க உணர்வு இருந்துச்சுன்னு வைங்க, அவன் செய்ய மாட்டான்ல. திருட போறான், திருடுறவனுக்கு இந்த உணர்வு இருந்துச்சுன்னு வைங்க, எவ்வளவு பெரிய இந்த ஒரு அம்சத்துக்குள்ள அப்படி பெரிய தத்துவத்தை உள்ள அமைக்கிட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சின்ன வார்த்தைக்குள்ள இதை வச்சுக்க, உனக்கு வச்சுக்க, வெட்கப்பட்டீங்கன்னா உன்கிட்ட எந்த தீமையும் வராது. அதாவது ஒரு சில தீமை மக்கள் தீமை விளங்காத தீமைகள் இருக்கும், அதுகள் வேண்டாம், உன்கிட்ட இருக்கு, அது வேற அம்சத்தை கொண்டு தடுத்துடலாம். பெரும்பாலும் மக்கள் தீமைன்னு வழங்கி இருக்கக்கூடிய கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, சூது,
திருட்டு, ஃப்ராடு, இதெல்லாம் உலகத்தில் எல்லாரும் கெட்டுன்னு சொல்றது தானே. இது இஸ்லாம் மட்டும் சொல்லலையே, உலகத்தில் எல்லாருமே இது நல்லது இல்லை, இதெல்லாம் கெட்டதுதான் என்று சொல்லக்கூடிய காரியங்கள் எவ்வளவோ இருக்கு உலகத்தில். அதுகளை முஸ்லீமும் செய்யறான். அவன் அதை செய்யாம இருக்கணும்னு சொன்னா அவனுக்கு என்ன வர வேண்டி இருக்கிறது? வெட்க உணர்வு வர வேண்டியிருக்கு. இப்போ ஒருத்தர் பெரிய ஆணவம் கௌரவம் நான் மண்டை கணம் பிடிச்சிருக்கேன்னு வைங்க, நான் நடக்கும்போது திமுறா மண்டை கணமா நடக்கிறேன், எனக்கு வெக்கம் இருந்துச்சுன்னு வைங்க, நம்ம வாட்டுக்கு மண்டை கணமா நடந்து போயிடுவோம், அப்புறம் பேசுவாங்களே, அங்கே உட்காந்து நம்மளை பற்றி விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாங்களே அப்படின்னு நினைச்சா நான் மண்டக்கணம் எனக்கு வருமா? அதாவது மண்டக்கணம் பிடிக்கிறவனுக்கு அந்த மண்டக்கணத்தை எது குறைக்கும்? வெக்க உணர்வுல குறைச்சி விடுங்க. அம்மா அதுக்கு ஒரு விமர்சனமா தேவையா இது அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சிடறேன், அது வந்துடும். அப்ப சொல்லுக்கு செயலுக்கு மாற்றமா இருக்குன்னு வைங்க, நம்மள்கிட்ட வெக்க உணர்வு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம இப்படி சொல்றோம், நம்ம இப்படி நடக்கலையே, இப்போ நம்மளை பற்றி ஏதாவது சொல்லுவாங்களே, இது 4 பேர் பேசினா அசிங்கமா போயிருமே, நான் மாத்திக்கிறோம் உடனே. அப்ப இந்த வெட்க உணர்வு ஒரு மனிதனிடத்துல வரக்கூடிய நேரத்தில் அவங்கிட்ட ஏராளமான நற்பண்புகளை உண்டாக்கிட்டே இருக்குது. ஒரு பண்பு தான் இது, இதுல இருந்து நூற்றுக்கணக்கான நல்ல விஷயங்கள் பிறக்குது. இந்த ஒரு பண்பு நம்ம உள்ளத்துல பதிஞ்சிருச்சுன்னு சொன்னா பல விஷயங்கள் நம்ம இடத்துல என்ன செய்யும், நல்ல நல்ல காரியங்களாக வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கும். கெட்ட காரியங்கள்லாம் நம்மள்ட்ட இருந்து எடுபட்டு போய்கிட்டே இருக்கும். அப்ப இந்த மாதிரியான ஒரு கோல் சொல்றோம், ஒரு புறம் பேசுறோம், இதையும் கூட வெக்கப்படுறத தடுக்கும். நம்ம வாட்டுக்கு புறம் பேசிட்டு போயிடுவோம், நம்ம போன பிறகு நம்மளை பத்தி பேசுவாங்களே இப்படி நினைச்சாண்டு வைங்க, இதுக்கு அசிங்கப்பட்டுட்டு பேச மாட்டான். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டா, சமூகத்தில் இழிவா கருதுற காரியத்தை நாம் செய்யக்கூடாது. இதை செய்யறமே, இதை 4 பேர் தப்பா பேசிடுவானா பார்க்கணும். அந்த மாதிரியான ஒரு காரியங்களில் இருந்தெல்லாம் நாம் விலகி கொள்ள வேண்டும். நம்ம மரியாதை விட்டுறக்கூடாது. வெக்கம் இல்லைன்னா மரியாதை போயிடும், மானம் கட்டவனா இருந்துடக்கூடாது அப்படின்னு வரும். ஒரு சபையில ஒரு ஹலாலான ஒரு சாப்பாடை சாப்பிட்றோம். உங்களுக்கு ஒரு ஆள் விருந்து தர்றாருங்க, உங்களுக்கு தான் தர்றாரு, தட்டு நிறைய கொண்டாந்து எல்லாம் வைக்கிறாரு, நீங்க திங்கலாம். உங்களுக்கு அது திங்கிறதுல வெக்கம் உள்ளவன் எப்படி திம்பான், வெக்கம் இல்லாதவன் எப்படி திம்பான்? வெக்கம் இல்லாதவனா இருந்தா முடியுமா? அது பார்த்தாங்க இந்த பக்கம் ஒரு பக்கம் இருக்கு, இப்படி வளைஞ்சுக்கிட்டு இருக்கும், பார்க்கவே அவனுக்கு வெக்கம் இல்லை. அவனுக்கு கொடுத்துட்டு திங்கிறதுக்கு எப்படி வேணாலும் திம்பான். தூரத்திலிருந்து பார்த்தாங்க, அவன் ஹராமையெல்லாம் செய்யல, அவனுக்கு கொடுத்த சோத்தை அவன் திங்கிறான், திருடி திங்கல. அவனுக்கு நீங்க சோத்தை வச்சுப்பிட்டீங்க. வெக்கம் இல்லாட்டி என்ன செய்வான்னு கேட்டா, எவன் பார்த்துக்கு தான் என்னன்னு போட்டு பேசுகிறதும் அதை திங்கிற முறையும் அதை வந்துக்கிட்டு ஒரு நாகரிகம் இல்லாமல் அது நடக்கிறதையும் பார்த்தீங்கன்னா அது சப்பு கொட்டுறதும் இதெல்லாம் பார்த்தா என்ன செய்யும், வெக்கம் இல்லாமல் இதெல்லாம் இருக்கும். வெக்கம் இருக்குன்னு வைங்க, வச்சுட்டான் அது ஒரு பார்ப்பாங்க, அதை கொஞ்சம் நாகரிகமாக செய்வோமே, அப்படி அழகாக சாப்பிட்டான்னு வைங்க. ஒரு சாதாரண சோறு திங்கிறதுல வெக்கம் இருக்கும்போது அவன் எப்படி இருப்பான், வெக்கம் இல்லாட்டி எப்படி இருப்பான்? சில பேர் டீ குடிப்பாங்க, அந்த உறிஞ்சிற சத்தம் அங்கே கேட்கும். டீ தானே குடிக்கிற, நீ உறிஞ்சிறது ஒன்றும் தப்பு இல்லை, ஹராம் இல்லை, வெக்கத்துக்கு பாதிப்பா இல்லையா? இது எல்லாம் டீ குடிக்கும்போது உறிஞ்சாதுன்னு அதிக சொல்ல இயலாது, ஒரு சொல்லுக்குள்ள அரைக்கப்படணும். இது மாதிரி லட்சக்கணக்கான பண்புகள் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, நீ டீ குடிக்கும் போது உறிஞ்சாதுன்னு சொல்ல முடியாது, சப்பு கொட்டாதுன்னு சொல்ல முடியாது. அப்ப எப்படி சொல்லணும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அந்த மாதிரி சொல்லாம வெக்கத்தை வளர்த்துக்கப்பா. வெக்கத்தை வளர்த்துக்கன்னா என்ன, சபையில டீ குடிக்கிறாங்க, எல்லாரும் டீ கொடுக்குறாங்க, இந்த டீ சத்தம் வராமல் நம்ம குடிக்க இயலும், புருன்னு இழுக்காம என்ன செய்ய முடியும், குடிக்க முடியும். அது புருன்னு இழுத்தோம்னு சொன்னா பார்க்குறவங்களுக்கு ஒரு அருவருப்பா தெரியும், ஒரு அசிங்கமா தெரியும். இதை போய் நம்ம செஞ்சோம்னா அந்த இடத்துல நம்மளை 4 பேர் மாறியா பார்ப்பாங்க இப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சான்னு சொன்னா இதுகெல்லாம் கவனிக்க ஆரம்பிச்சு. ஒண்ணு எல்லாத்துலயும் என்ன செய்வான்னு கேட்டா, இந்த வெக்க உணர்வு பிறர் நலன் சொன்னமே, பிறர் நலன் ஆடுறது அதுக்கெல்லாம் இது உந்துதலா இருக்கும். இப்படி செய்யறமே அது ஒரு மாதிரியா நினைக்க மாட்டாங்களா, இந்த ஒரு மாதிரியா நினைக்க மாட்டாங்களாங்கிறது இருக்க, அதான் உங்களுக்கு வரணும். ஒரு மாதிரியா நம்ம நினைச்சிடக்கூடாது. உங்க கறி சாப்பிட்டீங்க, பல்லில் குத்திக்கிருச்சு, பல்லில் சிக்கிருச்சு, உங்க பல்லு தான், நீங்க ஒரு குச்சி எடுத்து பல்லு குத்தலாம், தப்பு இல்லை, தனியாக போய் குத்திக்கிறணும். 10 பேர் உட்காந்துருக்கும்போது அதை குத்தி அதை எடுத்து பார்த்தா என்ன செய்யும், அசிங்கமா இருக்கும்ல. இது நிறைய பேர் இருக்கல, ஏன் இருக்குது, வெக்கம் இல்லை. அந்த பெர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு வெக்கம். ஏன் வெக்கம் இல்லை? நாங்கள் என் பல்லு நான் குத்துறேன், நீ என்னடா நினைச்சதெல்லாம் செய்யறது, என் பல்லு என் குச்சி நான் குத்துறேன், நீ யாரு கேட்கறதுங்கிற மாதிரி சொல்ல மாட்டான். அப்படி உள்ளுக்குள்ள அவனுக்கு இருக்குது. அவன் என்ன நினைக்கணும், இதை செய்யறமே உடனே வெக்கங்கிறதுக்கு அளவுகள் எப்படி வரணும்னு கேட்டா, அவன் ஸ்டேஜுக்கு நீங்க போயிடணும். நீங்க என்ன செய்யணும்டா விளங்குறதா இருந்தா, இது மாதிரி அவன் செஞ்சா நான் எப்படி இதை எடுத்துக்கொள்வேன், அவன் இந்த மாதிரி முன்னாடி வந்து செஞ்சான்னு சொன்னா, அதுலயும் பாருங்க, அந்த பல்லுல போய் உட்கார்ந்த வரைக்கும் அந்த கறி ருசியா தான் இருக்கு, அந்த பல்லுல மாட்டின பிறகு எடுத்தீங்கன்னு சொன்னா நமக்கே சகிக்காது அந்த அந்த துர்நாற்றம். அந்த மாதிரி உனக்கு சகிக்காத ஒன்று பக்கத்தில் உள்ளவனுக்கு எப்படி இருக்கும், இதை தனியா போய் செஞ்சுக்கிற வேண்டியதானே.
அப்ப இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு அநாகரிகமான போக்கிலிருந்து ஒரு சமுதாயம் அதாவது மெருகேற்றுறதுன்னு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களே இவ்வளவு அழகா பொருந்து பத்தியலா, எதுல எல்லாம் இந்த வெக்கம் சேருதோ அப்படி மெருகேறும். திங்கிறது மெருகேறும், குடிக்கிறது மெருகேறும், நடக்கிறது மெருகேறும். அட படுத்து கிடக்கிறான் ஒருத்தன், அவன் எப்படி இருந்தாலும் படுக்கலாம். அதுக்காண்டி காலுக்கு மேல காலத்துக்கு போட்டுக்கிட்டு வேட்டியை திறந்துக்கிட்டு படுக்க முடியுமா? ஏன் இப்படி படுக்கிறான்? அப்படி சில பேர் படுக்கிறான்ல. நம்ம இப்படி படுக்கிறோமே, படுத்திருக்கும் போது இப்படி ஓரஞ்ச இடத்துல தெரிகிற மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் தெரியாம இருக்குமான்லாம் கவனிச்சு படுப்பான் ஒருத்தன். வெக்கம் இருந்துச்சுன்னா, வெக்கம் இருக்கிறவனா இருந்தா படுக்கும் போது என்ன செய்வான், அந்த இடத்துக்கு அவன் போயிடுவான். இப்படி நம்ம படுத்து கிடக்கும் போது தொட தெரியுமோ, கால் தெரியுமோ, அது தெரியுமோ, இது தெரியுமோ என்ன செய்வான், யோசித்து அதுக்கு தகுந்த மாதிரி அவன் படுக்கிற விதத்தை மாத்துவான. மெருகேறுதா இல்லையா? அவன் படுக்கிறது மெருகேறும், அவன் திங்கிறது மெருகேறும், அவன் நடக்கிறது மெருகேறும், அவன் பேசுறது மெருகேறும், அவன் செய்யற எல்லா காரியமும் மெருகேறும். வெக்கம் சேர சேர கெட்டதே ஏற்படாது, நன்மைக்கு மேல நன்மை தான் ஏற்படும். இதுல வந்து இந்த வெக்கத்துல ஒரு உதாரணம் காட்டுவதா இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆள் மிஞ்சினார். யார் அவரு? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் வெக்கத்துல யாரையும் மிஞ்சினவர்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிஞ்சினவர். என்ன மிஞ்சினவர் என்று கேட்டால், இப்போ உதாரணமா நம்ம ஆம்பளை எல்லாம் இருக்கிறோம். ஆம்பளைகளுக்குள்ள இருக்கும் பொழுது ஒரு சட்டையை கழட்டி போட்டு பனியனோட இருப்போம். நீங்க இருப்பேன், நான் இருப்பேன். நம்ம ஆம்பளை எல்லாம் இருந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு சபை இல்ல, சபையில் இருக்க மாட்டோம். எல்லாம் நிகழ்ச்சிலாம் முடிஞ்சு போச்சு, நான் சட்டை கட்டி உட்காந்துருப்போம், பனியை போட்டு உட்காந்துருப்போம். விளங்குதா? இது கொஞ்சம் அறவை வெக்கம் எல்லாம் பனியனையும் கட்டிட்டு உட்காந்துருப்பான். அது ஒரு விஷயம். கொஞ்சம் நஞ்ச வெக்கம் நமக்கு இருந்துச்சுனாலும் செய்வோம், சட்டையை மட்டும் கழட்டிட்டு பனியனோட உட்காந்துருப்போம். இதை ரசூல்லாம் உட்காந்துருப்பாங்க. இப்படி உதாரணத்துக்கு சொல்ல வர்றேன். எல்லாரும் இருப்பாங்க. உஸ்மான் அதுவும் செய்ய மாட்டார், முழுசா போத்தி பொம்பளை மாதிரி தான் இருப்பார் அவர். உஸ்மானை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படி இருப்பாரு, அந்த சட்டையை கழட்டிட்டு கூட இருக்க மாட்டார். அந்த அளவுக்கு பேணுவதில் கூடுதலாக வெக்கப்படக்கூடியவராக உஸ்மான் ரலியல்லாஹு இருக்கிறாங்க. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுத்திருக்கிறாங்க. படுத்திருக்கும் பொழுது அபூபக்கர் வர்றாங்க. வரும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகஜமா சாதாரணமாகவே என்ன செய்யறாங்க, உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து அனுமதி கேட்டு உள்ள வர்றாரு. இன்னும் கொஞ்சம் நேரம் சென்ற பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி கேட்டு உள்ள வர்றாங்க. உள்ள வந்துட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருசா ரியாக்ஷன் காட்டல. அவங்க சாஞ்சி படுத்தவர்களாக படுத்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு ஆள் வந்தா எந்திரிக்க அவசியம் கிடையாதுல்ல, இஸ்லாத்துல கிடையாது. ரசூலுல்லாஹ் வரும்போது அவங்க படுத்து கிடப்பாங்க. அப்புறம் உஸ்மான் ரலியல்லாஹு வர்றாங்க. மூணாவது வந்தவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த படுத்து கிடந்தாங்கல்ல, வாரிசு சுட்டி எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டாங்க. ஏன்னா அதாவது உடம்பெல்லாம் மறைச்சிருப்பாங்க, இந்த கால் இப்படி தெரியும் லேசா. இது வந்து அவர் அந்த கால் தெரியுற மாதிரி நடக்க மாட்டார் அவர் உஸ்மான். அப்படிப்பட்ட ஒரு ஆள் வரும்போது நம்ம இப்படி படுத்து கிடக்கிறேன்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரி சுட்டி எந்திரிச்சு ஒரு ஒழுங்காக வாட்டிலாம் மூடிக்கிட்டு ஒரு மாதிரியா அந்த செய்வோம்ல, அந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆயிஷா நாய் கேட்குறாங்க, என்னங்க இது அபூபக்கர் வந்தார், நீங்கள் வாடி சும்மா படுத்து கிடந்தீங்க. எங்கள் வாப்பா வரும்போது உமர் வந்தார், அப்பவும் அப்படி தான் படுத்து கிடந்தீங்க. இவர் வந்தோன்னே இந்த மாதிரி பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அலா அஸ்தஹி மின் ரஜுலின் தஸ்தஹி மின்ஹுல் மலாயிகா. யாரை பார்த்து வானவர்கள் வெட்கப்படுகிறார்களோ அவரை பார்த்து நான் வெட்கப்படக்கூடாதா? உஸ்மானுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. யாரை பார்த்து மலக்குகள் வெட்கப்படுறாங்களோ மலக்குகளை இவரை பார்த்து வெட்கப்படுவாங்களாம் என்ற அளவுக்கு அவ்வளவு பர்ஃபெக்டா அந்த கூச்ச சுபாவத்தில் அவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கக்கூடிய ஒரு மனிதனை பார்த்து நான் வெட்கப்படக்கூடாதா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது சஹீஹ் முஸ்லிம்ல 4414வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இது மாதிரியாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திகழ்ந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் வந்து இந்த வெட்கங்கிறது கூடுதலா வர உஸ்மான் இருந்திருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட இருந்திருக்குது. அவர்கள் பாராட்டி இருக்கிறாங்க, நல்லதுன்னு இருக்கிறாங்க. இந்த பண்பாடுகள் காரணத்தினால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு உலகத்தில் பெரிய லெவலுக்கு பார்க்குறாங்களே, அதுக்கெல்லாம் காரணம் தான். அவர்களுக்கு அந்த உடனே வெட்கம் நம்ம சொல்லிட்டோம் மாத்தமாக தான் அளவு பேசுவானே அப்படிங்கிற காரணத்தினால தாங்க சொன்னது கரெக்டாக நடக்க முடிஞ்சு. அப்போ அந்த மாதிரியான ஒரு அம்சத்தை நம்ம நினைஞ்சுக்கிறேன்னு வளர்த்து கொள்ளணும். வெக்கங்கிறது வரவேற்கத்தக்க பாராட்டத்தக்க ஒன்று. எல்லா காரியங்கள்லையும் வெட்கத்தை நம்ம கடைப்பிடிக்கணும். அதே நேரத்தில் இந்த வெட்கங்கிறது வந்து எல்லாத்துலையும் சொன்னவுடனே எந்த ஒரு காரியத்துக்கு விதிவிலக்கு இருக்குது. எல்லாத்துலையும் வெட்கப்படணும் என்று சொன்னா எல்லாத்துலையும் தான். ஆனால் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில காரியங்களுக்கு வெட்கப்படக்கூடாது என்று மார்க்கம் சொல்லுது. வெட்கப்பட எல்லாத்திலும் வெட்கப்படுங்க, எல்லா காரியத்திலும் நீங்க வெட்கத்தை வளர்த்துக்கணும். எதுல வெட்கப்படக்கூடாதுன்னு கேட்டா கல்வியை தேடிக்கொள்ற விஷயத்துல வெட்கம் கூடாது. உங்களுக்கு தெரியாத ஒன்றை ஒரு ஆள்கிட்ட கேட்கறது கொஞ்சம் வெட்கமா தான் இருக்கும்.
சைக்காலஜிக்கல் நமக்கு தெரியலன்னு வைங்களேன், தெரியாது கேட்டால் அவனு பெருசாக நினைக்கிற மாதிரி நமக்கு மட்டம்ல நம்மளை 4 ஒரு மாதிரி நினைப்பாங்களே வருதுல வெக்கம் தானது. ஒரு விஷயம் தெரியாத ஒன்றை ஒரு ஆள்கிட்ட போய் கேட்குறோம், பெரிய ஆள்கிட்ட போய் கேட்டால் ஒன்றும் தெரிஞ்சிடாது, சின்ன ஆள்கிட்ட போய் கேட்கணும்னு வைங்க அவரு தான் தெரிஞ்சிருக்குது. நான் எனக்கு தெரியாத ஒரு விஷயம் ஒரு சின்ன பையனுக்கு தெரிஞ்சிருக்கு, நான் போய் கேட்க நினைக்கிறேன், என்னை வெக்கம் தடுக்குமா தடுக்காதா? என்னை விட ஒரு பெரிய ஆள்கிட்ட போய் கேட்குறவங்க தடுக்காம இருக்கும், என்னை விட ஒரு சின்ன ஆள்கிட்ட போய் இவன்ட்டு போய் நான் கேட்குறதா, இவன்ட்டு நான் கேட்டால் என்னைய பற்றி எல்லாரும் என்ன நினைக்குவாங்க அப்படின்னு ஒரு மனசில் சைத்தான் வந்து போட்டான்னு சொன்னால் அது அது வெக்கம் தான். அது 4 பேர் என்ன நினைப்பாங்கிறத நான் தவிர்க்கிறேன். நீ கல்வியில் செய்யக்கூடாது, தெரிஞ்சிக்கிற விஷயத்தில் 4 பேர் என்ன நினைச்சாலும் பரவாயில்லை, இது கேவலம் கிடையாது. 4 பேர் உனக்கு தெரியவில்லை என்று நினைக்கிறார்களே அப்படிங்கிறதுக்காக வேண்டி தெரிஞ்சிக்கிற வழிகளை அடைச்சிடாத, இது வந்து கேட்டுதான் தெரிஞ்சு ஆகணும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்கள்ல வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நிஅமன் நிசாவு நிசாவுல் அன்சார், பெண்களிலேயே அன்சாரி பெண்கள் தான் மிகச் சிறந்தவர்கள். ஏனென்று கேட்டால் லம் யம்னஉஹுன்னல் ஹயாவு ஐ யதஃபக்கஹன ஃபித்தீன், மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு வெட்கம் அவர்களுக்கு தடையாக இருந்ததே இல்லை. அன்சாரி பெண்கள் இருக்காங்களே அவர்களுக்கு மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு வெட்கம் தடையாவே இருந்ததில்லை. குறைசி பெண்கள் ரொம்ப வெட்கப்படுவாங்க, மக்காவுல உள்ள பெண்கள், மதீனா உள்ள பெண்கள் இருக்காங்க பாருங்க, மார்க்க விஷயம்னா உடைச்சு கேட்டுருவாங்க, யாருக்கும் வெட்கப்பட மாட்டாங்க. வெட்கப்படாமல் வந்து எதையுமே கேட்டு இதான் மார்க்கம் அறிந்து கொள்வதற்காக வேண்டி பாடுபடுவார்கள் என்று ஆயிஷா நாயகி சொன்ன செய்தி சஹீஹுல் புகாரியில நீங்க இதை பார்க்கலாம். அதே மாதிரி இப்ப ஒரு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து மாதவிடாய் ஏற்பட்ட பிறகு எப்படி குளிக்கிறது என்று கேட்குறாங்க. ஒரு பெண்ணு ஆண்கிட்ட கேட்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் தண்ணி எடுத்து அழகா ஒழு செஞ்சுக்கிட்டு தலையில் ஊற்றி பண்ணி தொடச்சி சுப்புறம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த குளிக்கிறத விளக்குறாங்க. விளக்குன உடனே அப்போதான் அதை கேட்டு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பாருங்க இது ஆயிஷா நாயகி அப்போ தான் சொல்கிறாங்க, இது எப்போ சொல்கிறாங்கன்னு கேட்டால் பொம்பளை வந்துக்கிட்டு மாதவிடாய்க்கு என்ன மாதிரி நான் குளிக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு அந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு அவங்க விரும்புகிறாங்கன்னு சொன்னால் இவங்களை வந்து வெக்கம் வந்து தடுக்கவே இல்லையே, மார்க்கத்தை அறிஞ்சிக்கிறதுக்காக வேண்டி மார்க்க சட்டத்தை கேட்கறதுக்காக வேண்டி இப்படிலாம் வந்து கேட்குறாங்களே என்று ஆயிஷா நாயகி சொன்னது சஹீஹ் முஸ்லிமில் 500வது ஹதீஸாக நீங்கள் பார்க்கலாம். அதனால வந்து இது வெக்கத்தை வந்து கல்வி கற்பதில் வந்து நீங்கள் பயன்படுத்திட கூடாது. அதே மாதிரி ஒரு அம்மா வர்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்கும் போதே பாருங்க என்ன சொல்றாங்க, அவங்க அட்வான்ஸாக போட்டுறாங்க. ஒரு பெண்ணு கேள்வி கேட்டு வருது, கேள்வி கேட்க வரும் பொழுதே வெக்கப்படக்கூடிய கேள்வி தானே கேட்க போறேன், நீங்க எல்லாம் ஒரு வெக்கம் எல்லாம் கேள்வி பண்ணுவீங்க அப்படின்ற அந்த கருத்தை உள்ளடக்கி அந்த அம்மா சொல்லுது, சத்தியத்தை பேசுவதற்கு அல்லாஹ் வெக்கப்பட மாட்டான், அதனால நான் சத்தியத்தை கேட்டு வந்திருக்கிறேன், நீ எவன் வேண்டாலும் என்ன வேண்டாலும் நினைச்சிட்டு போ அப்படிங்கிற கருத்தை உள்ளடக்கிட்ட அந்த அம்மா கேட்குது. ஃபஹல் அலல் மர்அத்தி மின் குஸ்லின் இதா தலமத், ஒரு பெண்ணுக்கு கலிதம் ஏற்பட்டால் அவள் வந்து குளிக்கிறது கடமையா அப்படின்னு அந்த அம்மா கேட்குது. ஒரு பெண்ணுக்கு கலிதம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அவர் கலிதம்னா குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடாமலேயே அவர்களுக்கு இந்த கலிதம் ஆயிடுறது, அப்படி ஆச்சுன்னு சொன்னா பெண் குளிக்கிறது கடமையா அப்படின்னு கேட்குறாங்க அந்த அம்மா. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா ரஅத்தில் மா, கலிதம் விந்து வெளிப்பாது அவங்கள்ட்ட இருந்து அந்த கூடிய அந்த இச்சை நீர் வெளிப்பட்டுருச்சுன்னு சொன்னா குளிக்கத்தான் வேணும் அப்படிங்கிறாங்க. இப்ப உம்மு சலமா இருக்காங்க ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி, அவங்களும் இருக்கிறாங்க, ஆண்ட தனியா இருக்கும்போது கேட்கல, அவங்க மனைவிலாம் இருக்கும்போது அந்த அம்மா வந்து கேட்குது. அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்களுக்கு வெக்கம் ஏற்படுது, இன்னும் இப்படிலாம் அந்த பொம்பளை வந்துக்கிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்துக்கிட்டு கலிதம் ஏற்பட்டா குளிக்கணுமான்னு ஒரு பொம்பளை வந்து ஒரு ஆம்லேட் கேட்கறதா அப்படின்னு சொல்லி அவங்க வெக்கப்படுறாங்க. வெக்கப்பட்டுட்டு யார ரசூலல்லாஹ் அவ தஹத்தலிமுல் மர்அத்து, உம்மு சலமாவுக்கு அந்த மெசேஜே தெரியல, பெண்களுக்கு கலிதம் ஏற்படுமோ அப்படிங்கிறாங்க உம்மு சலமா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெண்ணுக்கு கலிதம் ஏற்படலைன்னா அவ பெற குழந்தை அவளை மாதிரியா இருக்குது, அது கூட உனக்கு வழங்கலையாங்கிறாங்க. அவளுடைய அதுவும் சேராதனால தானே ஒரு நேரத்தில் வாப்பா மாதிரி இருக்கு, ஒரு திம்மா மாதிரி இருக்குது, அவளுக்கு எந்த பங்கும் இல்லைன்னா எல்லாம் வாப்பா மாதிரில இருக்கு, பெற குழந்தையெல்லாம் வாப்பா மாதிரில இருக்குன்னு அவள்கிட்ட இருந்து ஒரு பார்த்து போய் சேர்ற காரணத்தினால சில நேரத்தில் வந்து அவ மாதிரியே சாடைகள் இருக்குது. பெற குழந்தைகள் சிலது அம்மா சாடை சிலது வாப்பா சாடைன்னு சொல்றோம்ல, இந்த அம்மா சாடை எங்க இருந்து வருதுங்கிறேன் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க. அந்த பெரிய 20ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிச்ச விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அன்னைக்கே சொல்றாங்க.
அதாவது பெண்ணுடைய சினை முட்டையும் ஆணுடைய உயிரணுவும் சேர்ந்து தான் ஒரு குழந்தை உருவாகுது. ஆணுடைய விந்து மட்டும் போய் குழந்தை உற்பத்தியாக்க முடியாது, பெண்ணுடைய இது சேரணும். எது மிகைக்குதோ அந்த அந்த டைப் ஒடியாந்துடும். இவனுடைய தன்மையை வந்து மிகச்சிருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தையுடைய குணாதிசயங்கள் தன்மை எல்லாமையும் அவளுடைய இது மிகச்சிருச்சுன்னு சொன்னால் அவளை மாதிரியான தோட்டத்தில் என்ன செய்யும், அமைஞ்சிரும். அப்போ பெண்ணுக்கு கலிதம் ஏற்படாமையா குழந்தை அவளை மாதிரியே வருதுங்கிற என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சலமாவுக்கு வந்து சொல்றாங்க. இதெல்லாம் பாயிண்ட். இதில் இது புகாரில் 130 ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு பெண்மணி இப்படி கேட்க, இதெல்லாம் அசிங்கம்லாம் நினைக்கக்கூடாது. மார்க்க ரீதியாக குளிக்கிறது கடமைக்கு தான் கேட்குறாங்க, வேற ஒன்றுக்கு அவங்க கேட்கல. அவங்க அல்லாட்ட பாவி இல்லாமல் போகிறதுக்கு குளிக்கிறது என்னென்ன காரியத்தை குளிக்கணும் எப்படி குளிக்கணும்னு கேட்டால் தான் அவர்கள் இபாதத் செய்ய முடியும். அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் கேட்குறாங்க. அதுக்காக வேண்டி செக்ஸ் விஷயத்தெல்லாம் போய்கிட்டு கேட்டு இருக்கக்கூடாது, சும்மா விஷயத்தையெல்லாம். இது மார்க்கத்தோட உள்ள அமல் செய்கிறது சம்பந்தமான ஒரு காரியம், அதுக்கு தான் கேட்குறாங்க. அப்போ இது வந்து நீங்கள் சஹீஹுல் புகாரியில் 130 ஹதீஸில் பார்க்கலாம். இதே மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இது பெண்ணுக்கு மாதிரியே பாருங்க. அதாவது ஒரு எதுக்கு இது சொல்லப்படுதுன்னா, பொதுவாக மனிதன் இதில் தான் வெக்கப்படுவான். அதாவது அந்த உடல் ரீதியாக இந்த பிரச்சனை இருக்க, ஸ்கலிதமாகிறது, விந்து வர்றது, குளிக்கிற மேட்ரு, இதில் தான் மனுஷனுக்கு பெரும்பாலும் வெக்கம் வரும். மற்றெல்லாம் ஜாஸ்தியாக வெக்கம் வராது. அதுலேயே வெக்கப்படலைன்னா வேற எதுலையும் வெக்கப்படக்கூடாது. கல்வி கற்றுக்கிற விஷயத்தில், கல்வி கற்கிற விஷயத்தில், மார்க்கத்தை அறிந்து கொள்கிற விஷயத்தில் வெக்கத்தை அப்படி ஓரங்கட்டி வச்சிட வேண்டியதான். எது தெரியாட்டாலும் கேட்கலாம். இந்த உலகம் உருண்டைன்னு சொன்னீங்கள, உருண்டைன்னு நம்ம எப்படி இருக்கிறதுன்னு கேட்கலாம். 4 பேர் சிரிப்பாங்க. ஏன், அவன் ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருப்பான். உலகம் உருண்டைன்னு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறோம் இருப்பாங்க ஒரு சபையில். ஒரு ஆளுக்கு உலகம் உருண்டை நம்ப இயலாது. என்ன உருண்டைண்டா எப்படிங்க இருக்க மனுஷன் இருக்க உருண்டையில் இருக்க முடியுமா இப்படின்னு ஒரு டவுட் வரும். அவர் கேட்டார்னு வைங்க, 50 பேர் ஒன்று சிரிக்கும். ஏன், அவருக்கு தெரியல, உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்குதான். இது கேவலம் தானே, வெக்கம் தானே. இதுக்கு வெக்கப்பட்டு கேட்காம இருக்கக்கூடாது. தெரியலன்னா கேட்டுப்படு. நீ நான் எவன் என்ன நினைச்சிருப்பேன், திருடுறியா கொலை செய்யறியா, கல்வி தானே கற்றுக்கிற, மார்க்கத்தை தானே விஷயத்தானே அறிஞ்சிக்கிற, அறிந்து கொள்வதற்காக வேண்டி இந்த வெக்கம்லாம் படாத. எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு கேட்டால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அவர்கள் வந்து ஒரு சூடான உடல் அமைப்பு, உஷ்ணமான உடல் அமைப்பு கொண்ட ஆளுக்கு அவங்க. அவங்களுக்கு என்ன செய்யும்னா, அந்த கலிதமாகாம ஈரமாக கசிவு வரும் அந்த இதில் இருந்து, ஆண்குறியிலேருந்து. அந்த மாதிரி ஒரு அடிக்கடி அவருக்கு ஏற்பட்டு இருக்கும். இது ஏற்படும் போது தொழுகிறதா இல்லையா, அது மாதிரி அவருக்கு அடிக்கடி அந்த ஒரு சங்கடம் ஏற்பட்ட உடனே இதை ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கணுமே, கேட்கறதுக்கு வெக்கப்படுறாரு. ஏன் வெக்கப்படுறாருன்னா, மகளை கட்டியிருக்கிறோம், மருமகனாக இருக்கிறோம், இதை போய் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து எப்படி கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப வெக்கப்படுறாரு. வெக்கப்பட்டுட்டு மிக்தாது என்ற தன்னுடைய தோழரை கூப்பிட்டு, இந்த மாதிரி எனக்கு அடிக்கடி ஏற்படுது, அடிக்கடி வந்து அந்த இச்சை நீர் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது, விந்து அல்ல, இது மாதிரி ஒரு கசிவு மாதிரி வரும் பொழுது குளிக்கணுமா என்னன்னு தெரியல, நீ ரசூலுல்லாஹ்ட்ட எனக்காண்டி கேளு அப்படிங்கிறாரு. ரொம்ப வெக்கப்படுறாரு, வேற அளவுக்கு கேட்டுக்கலாம், அது வேணா இதில் வழங்கிக்கலாம். அவர் மிக்தாது போய் கேட்கிறாரு, இப்படி ஒருவருக்கு ஏற்பட்டால் என்ன செய்ய வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதுக்கு வந்து கால ஃபீஹில் உலு, அதுக்கு ஒலு செஞ்சா போதும், குளிக்க வேண்டியதில்லை, கழுவி விட்டுட்டு செய்ய வேண்டியதான், ஒழு செஞ்சுக்கிற வேண்டியதான், விந்து வெளிப்பட்டாதான் குளிக்கணுப்பா அப்படின்னு சொல்லி, குளிக்கணுமா ஒழு செய்யணுமான்னு ஒரு சட்டத்துக்கு தான் கேட்கிறாரு, வேற ஒரு அசிங்கத்துக்கு கேட்கல. நான் தொழுகணும், குளிச்சுட்டு தான் தொழுகணும்னா ஒரு நாளைக்கு 8 தடவை குளிக்க வேண்டி வந்துடும். இந்த மாதிரியான ஒரு உடலமைப்பு பெற்றவனா நான் இருக்கிறேன், அதனால நான் குளிக்கணுமா என்ன, குளிக்க வேணாம், ஒழு செஞ்சுக்க, கழுவிட்டு ஒழு செஞ்சு மாதிரி தொழுவு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு புகாரியில் 269வது ஹதீஸில் பார்க்கலாம், 178 நீங்கள் பார்க்கலாம், 132வது ஹதீஸில் பார்க்கலாம். இதுல எல்லாம் வந்து கல்வியை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி வெக்கப்படுறது இல்லை, வெக்கப்படலைன்னு விளங்குது. இதெல்லாம் வந்து உடல் ரீதியான பிரச்சனை, அது விந்து வர்றது, அது வர்றது, இது வர்றதுலாம். இதை காற்று பிரிகிறது கூட கேட்க உங்களுக்கு வெக்கமாக இருக்கும், வேற ஏதாவது கேட்டுருவீங்க. காற்று பிரிகிறது சம்பந்தமாக ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னு வைங்க, ஒரு சபையில் கேட்க நீங்கள் வெக்கப்படுவீங்க, நான் வெக்கப்படுவேன், நீங்கள் வெக்கப்படுவீங்க. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் வெக்கம் இருக்குமே தவிர மற்ற விஷயங்களை கேட்டுக்கிறது வெக்கப்பட மாட்டோம். அதுக்கு தான் இதை சொல்லி காட்டி இதுலேயே வெக்கம் இல்லைன்னா மற்றதில் வெக்கப்படக்கூடாதுன்னு விளங்கிக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி வாசலில் உட்காந்துட்டு இருக்காங்க, மஸ்ஜித் நபவியில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது மக்கள் எல்லாம் வந்து சுற்றி ரசூலுல்லாஹ் உட்காந்தாங்கன்னா வீண் பேச்சு பேச மாட்டாங்கல்ல, ஏதாவது அறிவுரைகள் கிடைக்கும், ஏதாவது நல்ல நல்ல செய்திகள் தான் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால சஹாபாக்கெல்லாம் சுற்றி உட்காந்துருக்குறாங்க. அப்போ வந்து ஒரு 3 பேர் வர்றாங்க இந்த சபையில், இந்த மாதிரி சபையில் நிறைய பேர் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு புதுசாக ஒரு 3 பேர் வர்றாங்க. 3 பேர் வந்தால 2 பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு நேரம் வந்து 3 பேர் வந்து இப்படி பார்க்குறாங்க. பார்த்துட்டு 2 ஆள் மட்டும் என்ன செய்கிறாங்க, நேரம் வந்து இந்த மாதிரி எங்கனக்குள்ள இடம் இருக்குன்னு பார்த்து அங்கே உட்காந்துக்கிட்டாங்க 2 பேர்.
அப்புறம் வந்தாங்களா, அந்த ரெண்டுல ஒரு ஆள் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அந்த சபைக்கு இடையில ஒரு இடம் கிடைக்குது, சின்ன ஒரு ஆள் தான் உட்கார்றதுக்கு இடம் இருக்குது, இந்த இடம் விட்டுருக்காங்களன்னு வந்து அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டார். இன்னொரு ஆள் என்ன செஞ்சாருன்னு கேட்டா, உள்ள தாண்டிக்கிட்டு வர்ற அவ்வளவு கஷ்டப்படக்கூடாது, கடைசியில் உட்காந்து கேட்டுக்கிறோம், இடம் இருக்குது, இடம் இருக்கும்போது தான் நிறைக்கணும், ஆனா அவ்வளவு இடம் இந்த காலியா இருக்கு பாருங்களேன், இதை பார்த்து ஒருத்தர் காலியான இடத்துல உட்காந்துட்டாரு. இன்னொரு ஆள் என்ன பண்றாருன்னு கேட்டா, கடைசியில் உட்காந்துக்குருவோம் அப்படின்னு உட்காந்துட்டார். 2 பேர்ல மூணாவது ஆள் இருக்கார் பாருங்க, அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டா, இப்படி பார்த்தாரு, ரொம்ப கூட்டமா இருந்துச்சு, போயிருவோம், திரும்பி போயிட்டார். வந்தாரு நின்றாரு போயிட்டாரு. அவங்க 3 பேர் வர்றாங்க, ஒரு ஆளு கிட்ட வந்து உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்து அந்த சின்ன கேப்ல வந்து உட்காந்துக்கிட்டாரு, இன்னொரு ஆள் லாஸ்ட்ல உட்காந்துக்கிட்டாரு, இன்னொரு ஆள் அப்படி சுத்தி வந்து பார்த்து விட்டு அவர் போயிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அவங்க கவனிச்சுட்டே இருக்கிறாங்க. இந்த 3 பேர் வருது, 2 பேர் அப்படி வருது, ஒரு ஆள் போச்சு அப்படியும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா விஷயத்தை பயான் பண்ணிட்டு இருக்காங்க, மக்களுக்கு சொற்பொழிவு நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க. ஃபலம்மா ஃபரக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அந்த காரியத்தை முடித்த பொழுது, காரியம்னா சொற்பொழிவு தான் நடந்திருக்கு சபையில், வேற என்ன காரியம் இருக்க போது, சொற்பொழிவு நிகழ்த்தி முடித்த பிறகு அவங்க சொன்னாங்க, அலா உஹ்பிருக்கும் அனின் நஃபரி ஸலாஸா, இந்த 3 பேர் வந்தாங்களே அவர்களை பற்றி ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த 3 பேர் வந்தாங்கல்ல இப்ப கொஞ்ச நேரத்துக்கு வந்து, அந்த 3 பேரை பற்றி உங்களுக்கு ஒரு செய்தியை நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா அகதுகும் ஃபஆவா இலல்லாஹி, அல்லாஹ்வுடைய அதுல ஒரு ஆள் இருக்காரு, அவர் என்ன பண்ணிட்டார்னா அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கி வந்தார். உங்களுக்கு கிட்டத்துல மார்க்கத்தை கேட்கறதுக்கு வந்தது, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கினாராம். ஃபஆவாஹுல்லாஹு, அல்லாஹ் அவரை அரவணைத்து கொண்டார். யாரே அவர் கிட்டத்துல வந்து உட்கார்ந்தவர். அம்மல் ஆகரு, அடுத்த ஆள் இருக்காரு, அவரு ஃபஸ்தஹியா, வெட்கப்பட்டாரு. கும்பிட்டு பேரை கடந்துக்கிட்டு அங்கே போய் உட்காரணுமா, அங்கே வந்துட்டு போறோம், எதுக்கு போயிட்டு முன்னாடி போய் உட்கார அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்தஹியா, வெட்கப்பட்டாரு. ஃபஸ்தஹியல்லாஹு மின்ஹு, அவர்கிட்ட அல்லாஹ் வெட்கப்பட்டுக்கிட்டான், போ அல்லாஹ் ஒதுங்கி போயிட்டான்னு சொல்றாங்க. அம்மல் ஆகரு, மூணாவது ஒரு ஆள் இருக்காரு, அந்த ஆளு ஃபஅரல, புறக்கணித்து விட்டார். அவர் வெட்கப்பட்டுக்கிட்டு தூரத்தில் உட்கார்றாரு. இந்த ஆள் என்ன பண்றாரு, அலட்சியம் செய்து போய்விட்டார். நான் சில விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதருங்கிற முறையில் அதை அவர் கேட்கணும். வந்துட்டு பார்த்துட்டு சிம்மரா நின்று விட்டு ஏதோ சீடி வேலைக்கு வந்த மாதிரி பார்த்துட்டு போய்கிட்டு இருக்காருன்னு என்ன அர்த்தம், புறக்கணித்து போகிறார். அதனால ஃபாரல் அல்லாஹு அன்ஹு, அவரை அல்லாஹ்வும் புறக்கணித்து விட்டான் என்று சொல்கிறார்கள். இது புகாரியில 474வது ஹதீஸ்ல பார்க்கலாம், புகாரியில 66வது ஹதீஸாகவும் இதை நீங்க பார்க்கலாம். அப்ப இதுல என்ன விளங்குது, மார்க்கத்தை அறிந்து கொள்ற ஒரு சபைக்கு வர்றதுல நம்மள மாதிரி ஆட்கள்லாம் அங்கே உட்கார்றதா, நம்ம எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்துல உள்ள ஆட்க, நம்ம ஓரத்தில் உட்காந்து கேட்போமா, இது இவங்களோட உட்காந்துக்கிட்டு அப்படின்னு இந்த கல்வி கற்கிறதுல கேட்கறதுல கூட நல்ல ஒரு எம்எல்ஏ இருக்காருன்னு வைங்களேன், ஒரு முஸ்லீம் எம்எல்ஏ இருக்காரு, அவர் மார்க்க விஷயம் நடந்துகிட்டு இருக்குது, அவர் வந்தா என்ன நினைப்பாரு, தெரிய வந்தா கூட அம்மாடி இவங்களோட உட்காந்து தெரியுது, நம்ம எம்எல்ஏ வந்து இவங்களோட உட்கார்றதா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க வெக்கப்படுறாங்க, இந்த சமூகத்தில் நம்ம அந்தஸ்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஆடியோ மட்டும் கேட்பா. இந்த மாதிரியா நடக்கிற ஆளுக்கு இருக்குது உலகத்தில். இது மாதிரியா சில விஷயங்களுக்கு போகும் பொழுது அவங்களுடைய பண விஷயம், அவங்களுடைய தரஜா, அவங்களுடைய தகுதி, அவங்களுடைய திறமை, அவங்களுடைய ஆற்றல், இதெல்லாம் கவனத்தில் கொண்டு அப்படி வைக்கப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க மார்க்கத்தை அறிஞ்சிக்கிறது. அதான் அவரும் செஞ்சார். பேசாம வந்து உட்கார்வியா சபையில், மார்க்கத்தை கற்றுக்கிற சபையில் உயர்வு என்ன தாழ்வு என்ன, பேசாம வந்து எல்லாரோட உட்காந்து கேட்டுட்டு போவியா, அப்படி தனியான ஒதுங்கி ஓரத்தில் உட்காந்து கேட்கறது அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கண்டிக்கிறாங்க. கல்விக்கு வந்து வெக்கம் இல்லை. இதில் என்ன வழங்குதுன்னு கேட்டா, 4 பேர் என்ன நினைப்பான்னு எல்லாத்துலையும் பாருங்க, கல்வியில் பார்க்காதீங்க. எல்லாத்துலையுமே இதை செஞ்சா 4 பேர் நினைப்பானோ, அதை செஞ்சா எல்லாம் பாருங்க, தப்பே கிடையாது. அறிந்து கொள்ற விஷயத்துல 4 பேர்ல 4000 பேர் என்ன நினைச்சாலும் சரி, என்னமோ நினைச்சிட்டு போங்கடா அப்படின்னு நினைச்சீங்கன்னா தான் நீங்க வந்து மார்க்கத்தை நல்லா அறிஞ்சிக்கிறீங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, நிறைய உங்களுடைய அமல்கள் வந்து சீர்படும். யாரெல்லாம் அறிந்து கொள்றாங்களோ அவர்கள் தான் அமல் செய்வாங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். சில விஷயங்கள் இது கேட்கிற ஆளுக்கு மட்டும் இல்லை, சொல்லித்தர்ற ஆள் இருக்கார் பாருங்க, அவருக்கும் சில நேரத்தில் வெக்கமா இருக்கு சில சொல்றது. இது போய் கேட்குறாங்க, இதுக்கு போய்கிட்டு நம்ம எப்படி பதில் சொல்றது, கேட்கிற ஆளுக்கு வெக்கப்படுற மாதிரி சொல்ற ஆளுக்கு என்ன இருக்கு, சில விஷயங்களை சொல்வதற்கு ரொம்ப வெக்கமா இருக்கும். சொல்ற ஆளுக்கு வெக்கம் வரலாமா, அது வரக்கூடாது. இதான் சட்டம்னா நீ யாரை பத்தியும் கேர் பண்ணாத, போட்டு அடிச்சு தள்ளிரு அப்படிங்கிறதா மார்க்கத்தினுடைய சட்டம். அதுக்கு ஒரு சம்பவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவங்களே சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நான் ஒரு கனவு கண்டேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் ஒரு கனவு கண்டேன். இது வந்து ரசூலுல்லாஹ்ட்டயே சில ஆட்களுக்கு வந்து சில விஷயங்களை சொல்வதற்கு வெக்கப்படுவாங்க.
இதை போய் சொன்னா மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொன்னா அவங்க மன சங்கடப்படுவாங்களேன்னு வெக்கப்பட்டுக்கிட்டு சொல்லாம இருந்துருவாங்க. கரெக்டான விஷயம் சொல்லாம இருந்துருவாங்க. அல்லாஹ் வந்து கனவு மூலமா அதை வந்து கண்டிக்கிறான், கண்டிச்சவங்களை திருத்துறான். நீ சொல்லித்தான் ஆகணுண்டு. எப்படி திருத்தினான்னு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களே சொல்றாங்க, நான் வந்து ஒரு கனவு கண்டேன். கனவு கண்ட உடனே அப்ப கனவுல என்ன வருதுன்னு கேட்டா, ஒரு யகூதி கூட்டத்தை நான் கடந்து போகிறேன். கனவுல ஒரு யகூதிகளா நிக்கிறாங்க. யகூதிகள், யகூதினா யூதர்கள். அப்ப நான் அவர்கிட்ட கேட்கிறேன், கனவுல கேட்கிறேன், மன் அன்தும், நீங்க எல்லாம் யார் கேட்கிறேன். காலு நஹ்னுல் யஹூத், நாங்கெல்லாம் வந்து யகூதிகள் அப்படிங்கிறாங்க அவங்க. நீங்க யார் பண்ற? நாங்க யகூதி அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் அப்படி காட்சியில காட்டுறான் கனவுல. அப்ப கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னக்கும் அன்துமுல் கௌம் லவ்லா அன்னக்கும் தஸஅமூன இன்ன உஸைரன் இப்னுல்லாஹ். உஸைர வந்து அல்லாஹ்வுடைய மகன்ங்கறீங்களே, அதை மட்டும் சொல்லாம இருந்தா நீங்க ஒரு நல்ல சமுதாயமா இருப்பீங்களப்பா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கனவுல சொல்றார். அதாவது யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, உஸைர் 100 வருஷம் அல்லாஹ் தூங்க வச்சான ஒரு ஆள, அவர் அப்புறமேல அல்லாஹ் உஸ்ராக்குனான, அவர் என்ன பண்ணிவிட்டாங்க, அல்லாஹ்வுடைய மகன்ட்டாங்க. கிறிஸ்தவர்கள் எப்படி ஈசா நபி அல்லாஹ்வுடைய மகன் சொன்னாங்களோ, அதே மாதிரி வந்து அவங்க யூதர்கள் வந்து உஸைரை வந்து அல்லாஹ்வுடைய மகன் சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல போதனை செய்யறாங்க, ஏன்பா யூதருங்கிறீங்களப்பா, யஹூதிங்கிறீங்களே, நீங்க உஸைருங்கிற ஒரு மனிதரை போய் அல்லாஹ்வுடைய மகன் சொல்றீங்களப்பா, இதை சொல்லாட்டி நீங்க நல்ல கூட்டமா இருந்திருப்பீங்களப்பா, தௌஹீதா இருந்திருப்பீங்கல்ல. அல்லாஹ்வுடைய மகன் சொல்லாட்டி அவங்களும் தௌஹீதானே, நீங்க கரெக்டா இருந்திருப்பீங்கள அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல அட்வைஸ் பண்றாங்க. அந்த ஆளுக்கு கனவுலைய யூதர்கள் ரசூலுல்லாஹ் மடக்குறாங்க. எப்படி மடக்குறாங்கன்னு கேட்டா, காலத்தில் யஹூது வஅன்துமுல் கௌம் லவ்லா அன்னக்கும் தகூலுன மாஷா அல்லாஹு வ ஷா முஹம்மத். அதாவது சஹாபாக்கள்ட்ட ஒரு பழக்கம் என்ன இருந்துச்சுன்னு கேட்டா, ஏதாவது ஒரு காரியம் நடந்துருச்சுன்னு வைங்களேன், ரசூலுல்லாஹ்ட்ட வந்து மாஷா அல்லாஹு வ ஷா முஹம்மத், அல்லாஹ் நாடியபடியும் முகமது நாடியபடியும் நடந்து விட்டதுமாங்க. அல்லாஹ் நாடியபடி நடந்துருச்சு, முகமது இப்படி சொல்லக்கூடாது, நமக்கு எதிரி சொல்லக்கூடாது. ஆனா சஹாபாக்கள் நினைச்சாங்க இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, மாஷா அல்லாஹு, மாஷா அல்லாஹ் மட்டும் தான் சொல்லணும், அல்லாஹ் நாடியபடி நடந்துச்சுன்னு சொல்லணும். ரசூலுல்லாஹ் நாடியபடிலாம் நடக்காது. ஆனா அவர்கள் சொல்லுவார்கள், முஸ்லீம்கள் சில பேர் வந்து சொல்லுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிக்காம விட்டுருவாங்க. இதை சுட்டி காட்டுறான் கனவுலையே, அல்லாஹ் அப்படி சுட்டி காட்ட வைக்கிறான். இப்போ நீங்க மட்டும் நல்லா இருக்கும், நாங்கள் இப்னுல்லாஹ் அல்லாஹ்வுடைய மகன் சொல்றது நீங்க குறை சொல்றீங்க, நீங்களும் அதே மாதிரி என்ன வைக்க தானே செய்றீங்க. அல்லாஹ் நாடினபடியும் முகமது நாடினபடியும்னா என்னங்க அர்த்தம், நீங்க மட்டும் கரெக்டோ அப்படின்னு கனவுலையே அவங்க திருப்பி மடக்குறாங்க. கனவுலையே மடக்கின உடனே அப்புறமேலே மறுபடி போறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கனவுலையே மறுபடி போறாங்க. போனா அங்க நசாராக்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் கூட்டம் ஒன்று, கனவுல காட்டுறது தான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, மன் அன்தும், நீங்க எல்லாம் யாரு? நஹ்னு நசாரா, நாங்க நசாராக்கள், கிறிஸ்தவர்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னக்கும் அன்துமுல் கௌம் லவ்லா அன்னக்கும் தகூலுன அல் மஸீஹு இப்னுல்லாஹ், மஸீஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ்வுடைய மகன் என்று நீங்கள் சொல்லாமல் இருந்தால் நீங்க ஒரு நல்ல கூட்டமா இருந்திருப்பீங்களே, அவரை போய் நீங்க அல்லாஹ்வுடைய மகன் சொல்றீங்களேன்னு அங்கே அப்ஜெக்ஷன் பண்றாங்க கனவுலையே. அந்த ஆளுக்கு திருப்பி அதே கேள்வி, நீங்க மட்டும் ஒழுங்கோ, இந்த அந்த யூதர்கள் கேட்ட மாதிரி அவங்களும் கனவுல கேட்கறாங்க, நீங்க மட்டும் ஒழுங்க, உங்க ஆளுகள் எல்லாம் மாஷா அல்லாஹு ஷா முகமதுங்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு ஈக்குவலா முகமது கொண்டாந்து நிப்பாட்டு மட்டும் சமமோ, உஸைர் அல்லாஹ்வுக்கு ஈக்குவல் ஆகுனா தப்பு, ஈசாவை அல்லாஹ்வுக்கு ஈக்குவல் ஆகுனா தப்பு, முகமது அல்லாஹ்வுக்கு ஈக்குவல் ஆகுனா ரைட்டோ அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. மாஷா அல்லாஹு ஷா முகமது நீங்க மட்டும் சொல்றீங்களே அப்படின்னு கேட்கறாங்க. கேட்ட உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க, காலையில வந்த உடனே இது வந்து ரெண்டு விஷயம், ரசூலுல்லாஹ்வே கனவு கண்டதாக ஒரு சம்பவம். இன்னொரு ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு கேட்டா, ஒரு ஆள் இந்த மாதிரி கனவு கண்டு ரசூலுல்லாஹ் வந்து சொல்றாரு, நான் இப்படி கனவு கண்டும் போது இந்த மாதிரியா என்னை கேள்வி கேட்டாங்க, நான் இப்படி ஒரு கனவு கண்டேன், அப்ப யூதர்களை பார்த்து கடந்து போனேன், நசாராக்களை கடந்து போனேன், இந்த மாதிரி கேட்டாங்கன்னு ஒரு ஆள் கனவு கண்டு, அவர் யாருன்னா துஃபைலுங்கிற ஒரு சஹாபி கனவு கண்டு வந்து ரசூலுல்லாஹ்ட்ட வந்து விளக்குனதாகவும் ஒரு அறிவிப்பு இருக்குது, ரசூலுல்லாஹ்வே கனவு கண்டதாகவும் ஒரு அறிவிப்பு இருக்குது. இதை சொன்ன உடனே அந்த அறிவிப்புல என்ன வருதுன்னா, அவர்கிட்ட கேட்கறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்போ இப்படி கனவு கண்டிய நீ எல்லாருக்கும் தெரிவிச்சிட்டியா, ஒத்தட்டையும் சொல்லலையான்னு கேட்குறாங்க. இல்லை ஒத்தட்டையும் சொல்லலை, இந்த அஃபான்கிற ஒரு ஆள்கிட்ட தான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மக்கள் எல்லாம் கூட்டி தொழுது முடிச்ச உடனே சொற்பொழிவு நிகழ்த்துறாங்க, ஹுத்பா நிகழ்த்தி அல்லாஹ் புகழ்ந்து போற்றி விட்டு என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், இப்போ துஃபைல் ஒரு கனவு கண்டிருக்கிறார், இந்த அறிவிப்பில் துஃபைல் ஒரு கனவு கண்டிருக்கிறார், அவர் வந்து உங்களில் சில பேருக்கு அதை சொல்லியும் இருக்கிறார், கனவு கண்டு விட்டார், சில பேருக்கு அவரே உங்களுக்கு சொல்லியும் இருக்கிறார், நீங்கள் வந்து ஒரு வார்த்தையை சொல்லிக் கொண்டு தான் இருக்கிறீர்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க,
நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறீர்கள். மாஷா அல்லாஹு வஷா முஹம்மது என்று ஒரு வார்த்தையை சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறீர்கள். அது தவறு என்று எனக்கும் தெரியும். நான் சொல்வதற்கு வெட்கப்பட்டு கொண்டு நான் சொல்லாமல் இருந்தேன். யம்னவுனில் ஹயாவு மின்கும் அன்ஹாக்கும் அன்ஹா, உங்களை பார்த்து வெட்கப்பட்டு கொண்டு இதை போய் நம்ம சொன்னா ஒரு சங்கடப்படுவாங்களோன்னு வெட்கப்பட்டு கொண்டு நான் சொல்லாமல் இருந்து விட்டேன். இப்ப அல்லாஹ் வந்து இவர் மூலமா சொல்லி தந்துட்டான், இனிமே சொல்லாதீர்கள்ங்கிறாங்க ரசூலுல்லாஹி. இனிமே சொல்றதா இருந்தா மாஷா அல்லாஹு வஷா முஹம்மது லா தகூலு மாஷா அல்லாஹு மாஷா முஹம்மது என்று இனி சொல்லாதீர்கள் அப்படிங்கிறாங்க. இது வந்து முஸ்னத் அஹ்மதுல 20713வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. இதுல என்ன உங்களுக்கு விளங்குதுன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கள் செய்யற ஒரு தப்ப இதை வந்து சுட்டி காட்டி இருக்கணும், சுட்டி காட்டாம இருந்துட்டாங்க. ஏன் சுட்டி காட்டாம இருந்தாங்கன்னா வெக்கம், பயந்துக்கிட்டலாம் இல்ல, எல்லாம் அபூபக்கரும் இந்த மாதிரி ஆட்கள்லாம் சொல்றாங்க இதை போய் சுட்டி காட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி நினைச்சுட்டாங்க. அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்னு கேட்டா கனவு மூலமாக வந்து உணர்த்தி இது வந்து சுட்டி காட்ட வேண்டிய தப்பு தான் அப்படின்னு காட்டிட்டான். அப்ப மார்க்க விஷயத்தை சொல்லுகிற விஷயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் வெக்கப்பட்டு சொல்லாம இருந்தா கூட அதை ஒத்துக்கொண்டு பிறகு சொல்லிட்டாங்க. வெக்க என்னை தடுத்துருச்சு, தப்பு தான் அது, இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க. இனிமே இந்த மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினபடி முகமது நாடினபடி பேசவே கூடாது, அல்லாஹ் நாடினபடி தான் சொல்லணும். எது செஞ்சாலும் எது நடந்தாலும் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினபடி நடந்து விட்டதுன்னு சொல்லணுமே தவிர என் பேரை இனிமே யூஸ் பண்ண கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை கண்டிச்சுட்டாங்க. அப்ப இதுல என்ன விளங்குது? மார்க்கத்தை சொல்லுகிற பொழுது மக்கள் சங்கடப்படுவார்களே என்பதற்காக வேண்டி வந்து அதை சொல்லாம இருக்கக்கூடாது. இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இவரை நான் பார்க்கிறேன், உதாரணத்துக்காக வேண்டி நான் எந்த தப்பை சொல்லணும் தப்பை இவர் செய்யறாரு எனக்கு தெரியும், இவரை பார்த்தோன்னு நிறுத்திக்க கூடாது. நான் சொல்றேன் இவர் தன்னை நினைச்சுக்கிடுவாரோ அப்படி நினைத்து கொண்டு நான் வந்து வெக்கப்படக்கூடாது. நான் என்ன செய்யணும், சட்டம் இதை யாரையும் நான் குறிச்சலாம் சொல்லல, இதான் விஷயம் சொல்லிட்டு போயிட வேண்டியதான். அந்த மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுரை சொல்றாங்க. கல்வியில வந்து சொல்வதற்கு வைக்கப்படக்கூடாது, கேட்டு தெரியறதுக்கு வைக்கப்படக்கூடாது. இது ஒண்ணு. இதை தவிர எல்லா காரியங்களையும் என்ன செய்யணும், வைக்கப்படணும். எந்த அளவுக்கு கேட்டா, ஒருத்தர் வந்து கேட்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுடைய மறைவிடங்களை நாங்கள் எப்படி எல்லாம் மறைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன் மனைவியை தவிர எல்லா இடத்திலையும் மறைத்துக்கொள். மனைவியோட மட்டும்தான் அந்த உறுப்புகளை மறைக்கணுங்கிற செக்ஷன் கிடையாது. உங்களுக்குள்ள எப்படி வேணாலும் இருந்து கொள்ளலாம், கணவன் மனைவிக்கு மத்தியில். மற்ற எல்லா இடங்கள்லையும் மறைக்க வேண்டிய பகுதிகளை நீ மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அந்த மனிதர் கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே அர்ரஜுலு யகூனு மஅர்ரஜுலி, ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளையோட இருக்கிறான், அப்போ மறைச்சிக்கணுமான்னு இருக்கிறாரு. அது அப்படிதான் அந்த சமுதாயமே இருந்துச்சு, ஒரு காட்டுமிராண்டி மாதிரி கூட்டம் தான் அது. அதைத்தான் பண்படுத்தி இருக்கிறாங்க. ஆம்பளை அவுத்து போட்டுருக்கலாங்கிற அளவுக்கு இந்த ஒரு சமுதாயம் அது. அதைத்தான் இப்படி ரலியல்லாஹுங்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் மாத்தி அமைச்சாங்க. லேசுப்பட்ட சமுதாயம் இல்ல, ஆக அதில் பாதாளத்தில் கிடந்த ஒரு சமுதாயம் அது. எப்படி கேட்கறான்னு பாருங்க, பொம்பளைக்கு சரி ஆம்பளைக்கு ஆம்பளை தான் எதுக்கு மொத்தமா சும்மா இருக்க வேண்டியான அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இனிஸ்ததாத் அல்லாஹ் யராஹ அஹதுன் ஃபஃஅல், யாரும் பார்க்காமல் ஒருவருமே அந்த மறைவிடத்தை பார்க்காமல் இருக்க உனக்கு சக்தி இருந்தால் செஞ்சுதான் ஆகணும். இல்ல ட்ரெஸ் இல்லையே அதுதான் கூடுமே தவிர சக்தி இருக்குமே ஆனால் என்ன செய்யணும், அது செஞ்சுதான் ஆகணும் அப்படின்ட்டாங்க. அப்ப மறுபடியும் அவர் கேட்கிறாரு, ஒரு ரஜுலு யகூனு ஹாலியன், ஒரு ஆள் தனியா அவர் மட்டும் இருக்கிறார், யாரும் இல்லை, இப்ப அவுத்து போட்டு இருக்கலாமா அவர் கேட்கிறாரு. அவர் என்ன கேட்கிறாருன்னா, ஒரு ரஜுலு யகூனு ஹாலியன், ஒருவன் அவன் மட்டுமே இருக்கிறான், வேற யாரும் இல்லை, பார்க்கறதுக்கு ஒருத்தருமே ஆம்பளையும் இல்லை பொம்பளையும் இல்லை, அவன் மட்டும்தான் இருக்கிறான் அப்படின்ற உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஃபல்லாஹு அஹக்கு அன் யுஸ்தஹயா மின்ஹு, அல்லாஹ்வுக்காக வெக்கப்படணும்லப்பா, ஒருத்தரும் பார்க்காட்டி அல்லாஹ்விடமிருந்து வெக்கப்படவன் அதிக தகுதியானவன் இல்லையா, அல்லாஹ்வுக்கு வெக்கப்படு அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது திருமதியில 2718 2693 ஆகிய ஹதீஸுகள்ல இடம்பெற்றிருக்கிறது. இதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆள் வெட்ட வெளியில குளிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. எப்படி குளிக்கிறாருன்னா, ஒழுங்கா உறுப்புகளை மறைக்காம குளிச்சுட்டு இருக்காரு, ஒரு முழுமையா மறைக்காம. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பார்த்துட்டு பேசாம போயிட்டாங்க. போய் மெம்பர்ல ஏறி பயான்லாம் வச்சு எல்லாத்தையும் சொல்லிவிடுவாங்க. ஏறி சொற்பொழிவு நினைஞ்சிட்டாங்க, அல்லாஹ் வந்து ரொம்ப வெட்கப்படக்கூடியவன், அவன் மறைப்பதை விரும்பக்கூடியவன், அதனால வந்து அதை ரொம்ப அல்லாஹ் விரும்புகிறான், வெட்கத்தையும் விரும்புகிறான்,
மறைப்பதை விரும்புகிறான். இதாக தசல் அகதுக்கும் ஃபல் யஸ்ததிர், உங்களில் யார் குளிப்பதாக இருந்தாலும் மறைவாக குளியுங்கள், மறைவாக குளியுங்கள். ஓப்பன் பிளேஸ்ல போய்கிட்டு இப்படி குளிக்கும் போது பல இதுகளில் பார்க்க வேண்டியலாம் வரும். அவர் குளிச்ச மெத்தடு சரியில்லாதனால அவர் ஒண்ணும் இல்லாம போட்டு குளிச்சுப்பாரு. அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அப்ப இந்த இதையெல்லாம் வெக்கப்படணுங்கிறாங்க. தனியா இருக்கிற இடத்துல கூட வெக்கப்படணும். இந்த வெக்கம் மனிதனுடைய இயற்கை சுபாவத்திலே உள்ளதுங்கிறத கூட அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வாவையும் 2 பேரையும் படைச்சான அல்லாஹ். படைச்ச உடனே 2 பேரும் ஒரு மரத்தை நெருங்கக்கூடாதுன்னு அல்லாஹ் சொன்னான். கட்டளையை மீறி நெருங்கிட்டாங்க. நெருங்கின உடனே அவங்களுடைய மறைவிடங்கள் தெரிய ஆரம்பித்து விட்டது. தெரிய ஆரம்பித்தவன என்ன ஆச்சுன்னு கேட்டா, உடனே அவங்க என்ன செஞ்சாங்க நல்லா சொல்லி காட்டுகிறான். ஓ தஃபிகா யக்ஸிபானி அலைஹிமா மின் வரக்கில் ஜன்னா, 2 பேரும் என்ன செய்தார்கள் என்று கேட்டால், அந்த சொர்க்கத்தினுடைய இலைகளை எடுத்து அவசர அவசரமாக மறைத்துக் கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி 20வது சூரா 21வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 7வது சூரா 22வது வசனத்திலையும் இதே சம்பவத்தை அல்லாஹ் சொல்றான். இருந்தது வேற யாருமே இல்லை, புருஷன் பொண்டாட்டி தான் இருந்தாங்க. அந்த இடத்துல ஆதமும் ஹவ்வா தானே இருந்தாங்க, வேற பார்க்கறதுக்கு யாருமே இல்லை. அந்த கனியை தின்றவன அவங்களுடைய அவுரத்து விலகிடுது. குடும்ப வாழ்க்கையில சேருவதற்கு தான் அவுரத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டிக்கலாமே தவிர மற்ற நேரத்தில் வந்துக்கிட்டு சாதாரண மறைச்சு தான் இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர். அதுக்கு தான் அவசர அவசரமா என்ன பண்றாங்கன்னு கேட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வாவும் அதனால இலைகளை எடுத்து மூடி மறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேரும் மறைக்க ஆரம்பித்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப இவர்கள் அந்த மரத்தை சாப்பிட்ட உடனே அந்த வெட்க உணர்வு இயற்கையா வருது. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்தே இந்த மாதிரியான வெட்க உணர்வுலாம் வந்துருச்சு. இப்போ ரோட்ல வெளிக்கிறதுலாம் என்ன நீங்க பாத்துக்க வேண்டியதான். ரோட்ல உட்காந்துட்டு வெளிக்கிறான் அவன்லாம் என்ன இது எதுக்கே வந்திருக்குன்னு பாருங்க. புருஷன் பொண்டாட்டிக்கு மத்தியிலேயே இப்படி இருந்திருக்கிறாங்கன்னு சொன்னா இயல்புலையே நம்ம எவ்வளவு இதா நடக்கணும். ஆத்துல போய் குளிக்க போறோம்னு சட்டியை மாட்டிட்டு குளிக்கிறது, முழுசை போட்டு கையில கொடுத்துட்டு குளிக்க வேண்டியதானே. ஆத்துல குளிக்க போய் என்ன செய்யறது, ஜட்டி மட்டும் மறைக்க வேண்டிய பகுதியா பல பேர் போறாங்க வர்றாங்க இல்லையா. ஆம்பளைலாம் இருக்கு, மற்ற ஆம்பளைலாம் இருக்கிறாங்களா இல்லையா. அது எவனோ மற்றவன் நாகரிகம் இல்லாத சமுதாயம் குளிச்சாங்கன்னு சொன்னா நீங்க எப்படி அதை குளிக்கலாம், அதுக்கு அனுமதி கிடையாது. அப்ப சில ஹதீஸ்கள் புகாரிலாம் வருது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நிர்வாணமாக குளித்தார்கள். அப்ப அல்லாஹ் அப்படி தங்கத்தை அப்படி மழையா புளி வச்சான்லாம் ஒரு ஹதீஸ் வரும். அது மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் நிர்வாணமாக குளித்தார்கள்லாம் வரும். நிர்வாணமாலாம் குளித்தார்கள் அது அப்படி இருக்கக்கூடாது. நிர்வாணம்னா அந்த அந்த பாதியும் நிர்வாணம்னு சொல்ற வழக்கம் இருக்கு. எந்த பாதியை இப்போ சட்டையும் பனியன் இல்லாமல் கையில் மட்டும் போட்ட அரை நிர்வாணம் இருக்குல்ல, இந்த அரை நிர்வாணமாக தான் குளிப்பாங்களே தவிர குளிக்கும் போது இப்படியே போய் நான் குளிப்பேனா, நீங்க குளிப்பீங்களா? குளிக்கும் போது கொஞ்சம் ட்ரெஸ்ஸை கலைஞ்சுதான் ஆகணும். குளிக்கிறதா இருந்தா இருக்கிறதுல ஒரு பாதியை சும்மா இறக்கிட்டு தான் போய் குளிப்போம். அந்த மாதிரி தான் அந்த நபிமார்களுடைய அந்தஸ்துக்கு ஏற்றவாறு அதை புரிஞ்சு கொள்ளணும். அவங்க நிர்வாணம் வைப்பு குளிச்சாங்க, என்ன ரசூலுல்லாஹ் தடுத்துட்டாங்க நிர்வாணமா குளிக்கிறத. அப்ப நிர்வாணமா குளிச்சாங்கன்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர்கள் மறைத்து தான் குளிச்சாங்க, குறைந்த ஆடையோடு குளித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படிதான் அதை புரிஞ்சுக்கிறேன்னு. இந்த மாதிரி எல்லா வகையிலையுமே வெட்க உணர்வை நம்ம கடைபிடித்தோமையானால் நமக்கு பல பண்பாடுகள் நம்மள்கிட்ட பெருகும், பல தீமைகள் நம்ம இடத்துல விலகும். வெட்கம் இருந்தா தான் ஈமானுடைய கிளைகள் இருப்பதாகவும் அர்த்தம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வெட்கம்ங்கிற கிளையை புரிந்து நடப்பவர்களாக நம்ம ஆக்கி வைக்கணும். இது போக ஏனைய கிளைகளும் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நடைபெறும்.